இப்போ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4 அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஸ்டீம் என்ஜின்லேருந்து நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறி அதுக்கப்புறம் ஆட்டோமேஷன்லேருந்து 4.0க்கு வந்துட்டோம். ஸோ அந்த 4.0ல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் சிஸ்டமை எப்படி ஆட்டோமேட் பண்ணி என்னென்னலாம் அடாப்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிமுலேஷன் ஒன்று இருக்குது. சிமுலேஷன்னா என்னென்னா, ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து நீங்கள் மிஷினை கொண்டு போய் அடாப்ட் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து கம்ப்யூட்டர்லேயே வந்து அந்த மேனுஃபேக்சரிங்கை வந்து ப்ரோக்ராம் வழியாக வந்து என்ன எப்படி பண்ணலாம் என்னங்கிறத, ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் எடுக்க முடியுங்கிறத சிமுலேட் பண்ணியே பார்க்கலாம். அந்த அளவுக்கு சிமுலேஷன் கான்செப்ட் வந்து டெவலப் பண்ணிட்டு வராங்க. நெக்ஸ்ட் வந்து சிஸ்டம் இன்டகிரேஷன்னா வந்து ரெண்டு இதை வந்து கம்பைன் பண்ணி பண்ணுறது. அப்புறமா வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்க்ங்கிறது எல்லாத்தையுமே இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரிமோட்டில் அக்சஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து சைபர் செக்யூரிட்டி. இது ஏன் கொண்டு வராங்க அப்படின்னா, நீங்கள் நெட்வொர்க் கொண்டு வந்துட்டீங்க, இன்டர்நெட்டை கொண்டு வந்துட்டீங்கனாலே என்ன ஆகும், அதர்ஸ் வேற வெளியில் இருக்கிறவங்க நம்மளுக்கு தெரியாமல் வந்து அதை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ சைபர் செக்யூரிட்டியை கொண்டு வந்தே ஆகணும். நெக்ஸ்ட் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் சொல்கிறாங்க. கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னன்னா, உங்களோட டேட்டா இருக்கு இல்லையா, எல்லா டேட்டாவுமே வந்து ஒரு இடத்துல இருக்காது. ஸோ நீங்கள் ரிமோட்டில் அக்சஸ் பண்ண போறீங்கனாலே என்ன ஆகும், இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, மிஷின் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா, அந்த மிஷினோட டேட்டா வந்து எல்லாமே கிளவுடில் இருக்கும். கிளவுடுங்கிறது ஒரு ரிமோட்டில் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டரில் ஸ்டோர் ஆகும். ரிமோட்னா வேற ஒரு இடத்துல இருக்கிற கம்ப்யூட்டரில் ஸ்டோர் ஆகும், இன்டர்நெட் வழியாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களோட மிஷினோட எல்லா டேட்டாவும் கிளவுடுக்கு போயிடும். ஸோ கிளவுட்ல இருந்து நீங்கள் வேர்ல்டில் எங்கே இருந்துனாலும் அக்சஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் சொல்லுவோம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங். ஸோ அகுமெண்டட் ரியாலிட்டி, பிக் டேட்டா, ஆட்டானமஸ் ரோபோட்ஸ்னு போகுது. இதெல்லாம் வந்து ஃபுல்லாக எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி தான் மேனுஃபேக்சரிங்லேயே வந்து நிறைய டைப்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அகுமெண்டட் ரியாலிட்டிங்கிறது விர்ச்சுவல் கான்செப்ட். ஸோ ஒரு இது வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஒரு இடத்துல இல்லாமையே நம்ம வந்து அங்கே இருக்கிற மாதிரி காமிக்க முடியும். ஸோ அது வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி இல்லை அகுமெண்டட் ரியாலிட்டின்னு சொல்லுவோம். பிக் டேட்டாங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரியோட ஃபுல் டேட்டாவும் வந்து சர்வரில் ஸ்டோர் பண்ணிட்டு இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் பிக் டேட்டாவும் சேர்ந்து ஒரு பெரிய கான்செப்டாக வரும். நெக்ஸ்ட் வந்து அட்டானமஸ் ரோபோட்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து மேனுஃபேக்சரிங் ஃபீல்டு எல்லாத்துலேயுமே வந்து ரோபோட்ஸ் வந்துடுச்சு. ரோபோட்ஸுங்கிறது ஒரு அதுவாகவே ஒர்க் ஆகுற ஒரு எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சிஸ்டம். அந்த சிஸ்டத்தை வந்து அடாப்ட் பண்ணுறோம். ஸோ இந்த எல்லா டெக்னாலஜியும் அடாப்ட் பண்ணி இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறது தான் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4.0ல இருக்குது. ஸோ நம்ம இதில் வந்து பேசிக்காக வந்து நம்ம இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 3ல ஸ்டார்ட் ஆன ஆட்டோமேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஆட்டோமேஷன் வந்து பிஎல்சி பேஸ் பண்ணி எப்படி பண்ணாங்கங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் வந்து பிஎல்சி பேஸ் பண்ணி முதல் எலக்ட்ரானிக் டெக்னாலஜி வச்சு தான் போயிருக்கோம். எலக்ட்ரானிக் வச்சு போயிருக்கோம் இல்லையா. ஸோ நம்மளோட பேனல்ஸ் எப்படி இருந்திருக்கும், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் எப்படி இருந்திருக்கும், ஃபுல்லாகவே வந்து ஸோ ஒரு பிஎல்சியை எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது வந்து அந்த ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, தேர்ட் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆகிறது தான் பிஎல்சி பேஸ் பண்ணி ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரியில் கொண்டு வராங்க. ஸோ 1968ல் பார்த்தீங்கன்னா, 1968ல் பார்த்தீங்கன்னா பிஎல்சிங்கிற வேர்டே கிடையாது, பிஎல்சியே கிடையாது. ஸோ என்ன பண்ணுறாங்க, அதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே எப்படி இருந்திருக்கும், ஒரு எலக்ட்ரானிக்காவோ இல்லாட்டி ஒரு ரிலே டெக்னாலஜி சொல்கிறோம் இல்லையா, ரிலே கான்டாக்டர் போட்டு எல்லாமே ஒர்க் ஆகிட்டு இருந்தது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அதில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருந்திருக்கும், எலக்ட்ரிக்கல் பேனலில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது யாராவது சொல்ல முடியுமா? ஏதாவது 1-2 பாயிண்ட். ரிலே அண்டு கான்டாக்டர் போட்டு பண்ணுற பேனலில் அது போட்டிருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்கும்? ஓகே, வேற? வயரிங் ஹெவியா இருக்கும். வேற? ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிறனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் இல்லையா. அந்த சொல்யூஷனுக்கு தான் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறப்ப எலக்ட்ரானிக் பேஸ்டாக போகலாமா, கம்ப்யூட்டர் பேஸ்டாக போகலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரி வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலேருந்து
மாறி வந்துகிட்டே இருக்கு. ஸோ ஆட்டோமேஷன் நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. 1968ல சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எலக்ட்ரிக்கல் பேனல்ல நார்மல் எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்ல என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு புது டெக்னாலஜியை கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. நீங்க புதுசா ஒன்று செய்ய போறீங்கன்னா ஏன் பழசே இருந்துட்டு போகுதுன்னு தானே சொல்லுவாங்க. அது நல்லா தானே ஓடிக்கிட்டு இருக்கு, ஏன் புதுசு கொண்டு வரணும். ஸோ பழசுல என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சாதான் நம்ம புதுசு என்ன பண்ண முடியும், அந்த பிரச்சனை இல்லாம ஒன்றை தயாரிக்க முடியும் இல்லையா. ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை சால்வ் பண்ணணும், அது இல்லாம கொண்டு வரணும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் சிஸ்டம். ஒரு பழைய பேனல் எப்படி இருந்திருக்கும், ஸோ ஆட்டோமேஷன் பண்றதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக்கல் பேனல்ஸ் எப்படி இருந்திருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிலேஸ் இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் போனார்னா ஒரு இடத்துல ஃபால்ட்டுங்கிறத எப்படி பார்க்க முடியும், இவ்வளோ ரிலேஸ் இருக்கு இல்லையா, இவ்வளோ ரிலேவை நம்ம செக் பண்றதுக்குள்ளேயும் நிறைய டைம் ஆகும் இல்லைங்களா. ஸோ மெயினான ப்ராப்ளமே பார்த்தீங்கன்னா ரிலேல தான் ப்ராப்ளம். ஏன்னா ஏகப்பட்ட ரிலே தான் இருக்கும் இல்லையா. ரிலே லாஜிக்னு தானே சொல்றோம். நம்ம பழைய எலக்ட்ரிக்கல்ல வயரிங் டெக்னாலஜி வச்சிருக்கிற பேனல் என்ன சொல்லுவோம், ரிலே லாஜிக்னு சொல்லுவோம். ஸோ அது எல்லாமே மேக்சிமம் கண்ட்ரோலுக்கு ஃபுல்லாகவே ரிலே தான் போடுவோம். மெயினான பவர் இருக்கு இல்லையா, மோட்டரை கண்ட்ரோல் பண்றது மட்டும் தான் கான்டாக்டர் சொல்லுது. ஸோ பவர் கான்டாக்டர், அதுவுமே கான்டாக்டருமே என்னன்னா ரிலே தான். ரிலேங்கிறது எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டிவைஸ். பவர் கொடுத்தோன்னா ஒரு மெக்கானிக்கலாக ஒரு மூவ்மெண்ட் ஆகி நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணுறதுக்கு பதிலாக அது பவர், எலக்ட்ரிக்கல் பவர் கொடுத்து அந்த சுவிட்சை ஆன் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ அதை ஹெவி லெவலில் பண்ணுறப்ப அதை கான்டாக்டர்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ரிலேயில் இருக்கிற ப்ராப்ளம் தான் நிறைய இருக்கும். ஸோ இண்டஸ்ட்ரிக்குள்ளே போயிட்டோன்னா நிறைய மோட்டர்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ எல்லா மோட்டரையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நிறைய மோட்டர்ஸ் அடாப்ட் பண்ணணும், நிறைய ரிலே கண்ட்ரோல் லாஜிக் ரிலேஸ் நிறைய போடணும். அப்புறம் ஆன் ஆஃப் சுவிட்ச், பவர் சுவிட்சஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு இதையும் ஒவ்வொரு மோட்டரையும் போய் நீங்கள் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் தான் போய் மேனுவலாக ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணாங்க, அதுக்கு தான் ரிலே அடாப்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இவ்வளோ பெரிய பேனலில் போயிட்டு ஒரு ட்ரபிள் வந்துச்சு அப்படின்னா எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது. ஸோ ஒவ்வொரு ரிலேவாக NO பாயிண்ட் கழட்டி நம்ம செக் பண்ணுவோம் இல்லையா, மீட்டர் வச்சு செக் பண்ணணும், இல்லைன்னா ஒரு கண்டினியூட்டி பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு ரிலேக்கும் ஒரு 4 பாயிண்ட் 6 பாயிண்ட் அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகும், நிறைய டைம் எடுக்கும். ஸோ மெயினான ப்ராப்ளமே ட்ரபிள் ஷூட்டிங் நிறைய டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் காயில் ஃபெயிலியர் ஆயிடும். என்ன ஆகும், ரிலேவோட காயில் ஃபெயிலியர் ஆகும், இல்லைன்னா கான்டாக்ட் ஃபெயிலியர், அதோட NONC பாயிண்ட்ஸ் ஃபெயிலியர் ஆகும் இல்லையா. ஸோ அது எலக்ட்ரிக்கல்ல நிறைய நடக்கும். நிறைய தடவை சுவிட்சிங் ஆகுதுன்னா அது ஃபெயிலியர் ஆக தான் செய்யும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்டாக்டர் அந்த NO பாயிண்ட் NC போகிறது தான் வேர் அவுட்னு சொல்கிறோம். மெயின்டெனன்ஸ் ஷெட்யூல். ஸோ எலக்ட்ரிக்கல் பேனல் பெரிய இண்டஸ்ட்ரிக்குள்ள போயிட்டீங்கன்னா எப்பயுமே மெயின்டெனன்ஸ்னு ஒரு டீம் இருக்கும், மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா ரன்னிங் டைம்ல ப்ராப்ளம் வந்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மெயின்டெனன்ஸ் ஷெட்யூல் மாதிரி ஒன்று போட்டுருவாங்க. ஸோ வீக்லி மெயின்டெனன்ஸ், மந்த்லி மெயின்டெனன்ஸ், இயர்லி மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பிரிப்பாங்க. பிரிச்சுட்டு ஸோ அதில் டெய்லி மெயின்டெனன்ஸ் இருக்கும். ஸோ டெய்லி மெயின்டெனன்ஸ் ஒன்றும் இருக்காது, கிளீனிங் அந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீக்லி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரோட வேரண்டேர், அதோட லைஃப் டைம் இருக்கும் இல்லையா, அந்த லைஃப் டைம் முடிஞ்சோடனே ஒவ்வொரு பார்ட்டாக மாற்றிடுவாங்க. ஸோ அது போகுதோ இல்லையோ மெயின்டெனன்ஸில் அதை கம்பல்சரியாக மாற்றிடுவாங்க. இல்லைன்னா பக்காவாக டெஸ்ட் பண்ணிட்டு நல்லா இருக்குங்கிற கண்டிஷனில் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ மெயின்டெனன்ஸ் ஷெட்யூல் கம்பல்சரியாக பண்ணியே ஆகணும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பேனலாக இருக்கும் முன்னாடிலாம். ஏன் அப்படின்னா ஒரு ரிலேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அவ்வளோ பெருசாக தான் இருக்கும். ஸோ அது பெருசாக இருக்கிறப்ப இடம் அதிகமாக தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ இதே பேனல் ஒரு மிஷின் பண்ணிட்டோம், இதே பேனலை திரும்ப பண்ணணும்னா இவ்வளோ ரிலே இவ்வளோ வயரிங் நம்ம என்ன செய்யணும், திரும்ப பண்ணி தான் ஆகணும் இல்லையா. அது நம்ம ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி டக்குன்னு உள்ள கொடுத்து அப்படியே எடுத்துட முடியாது இல்லையா. எலக்ட்ரிக்கல் பேனலை நீங்கள் மேனுவலாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதில் இருக்கிற இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இதில் இருக்கிற இஷ்யூஸ், எலக்ட்ரிக்கல் பேனலில் இருக்கிற இஷ்யூஸ். ஸோ நம்ம நார்மல் வயரிங் டெக்னாலஜி வச்சு பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் பிஎல்சி எங்க அடாப்ட் பண்ணாங்க, எந்த கம்பெனியில பிஎல்சி அடாப்ட் பண்ணாங்கன்னு தெரியுமா யாருக்காவது? ஃபர்ஸ்ட் பிஎல்சி யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. பிஎல்சி பத்தி நம்ம பார்க்குறோம், ஏன் பிஎல்சியை கண்டுபிடிச்சாங்க, எங்க அதை யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியுமா? இன்னைக்கு தேதிக்கு ஆட்டோமேஷன்ங்கிறது எதை பொறுத்து இருக்கு, எங்க நிறைய யூஸ் ஆகுதுன்னு தெரியுங்களா? எந்த மேனுஃபேக்சரிங் லைன்ல அதிகமான ஆட்டோமேஷன் யூஸ் பண்றாங்க, அதிகமான ஆட்டோமேஷன் தேவைப்படுறது
எங்க ஃபர்ஸ்ட் பிஎல்சி வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க? யாராவது கெஸ் பண்ணி சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்க. எங்க எங்க கேக்கல. வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் ஏசிங்களா? இல்ல வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. வெஹிக்கிள் ஓகே வெஹிக்கிள் ஓகே ஓகே. இந்த ப்ராடக்ட் ஃபுட் ப்ராடக்ட்லாம் இப்போ வந்தது. அப்போ வந்து எப்படிங்க? இல்ல ஃபுட் ப்ராடக்ட் அதெல்லாம் இப்போ வந்ததா அப்போ வந்ததா தெரியல. சொல்றேன் டெக்ஸ்டைல் ஓகே. ஸோ இது நீங்க கவனிச்சுட்டே வந்திருந்தீங்களா தெரியும். ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனே வந்து எங்க வந்துச்சுன்னா டெக்ஸ்டைல்ல தான் வந்தது. ஆக்சுவலா நம்ம இன்னைக்கு யூஸ் பண்றோம் இல்லையா கம்ப்யூட்டரோட பேஸ் எதுன்னு தெரியுங்களா யாருக்காவது? கம்ப்யூட்டரோட பேஸ், அதாவது கம்ப்யூட்டரோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், கம்ப்யூட்டரை பத்தி இது பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த ப்ரோக்ராமிங் வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா டெக்ஸ்டைல்ல இருந்து தான். லூமிங் சொல்றோம் இல்லையா, நெய்யறாங்களே அந்த மிஷின் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டட் மிஷின்னே பாத்தீங்கன்னா லூமிங் மிஷின் தான். நம்ம துணி தயாரிக்கிறாங்க இல்லையா, துணி தயாரிக்கிற மிஷின் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டட் மிஷினு. ஸோ அதோட பேஸ் பண்ணி தான் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்டே வந்தது இண்டஸ்ட்ரிக்குள்ள. அது ஒரு பெரிய கதை. நம்ம வந்து இப்போ இண்டஸ்ட்ரியல் பிஎல்சிக்கு வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் பிஎல்சி எங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கார் கம்பெனி யூஎஸ்ஏ இருக்கு இல்லையா, அமெரிக்காவோட ஒரு கார் கம்பெனி. அந்த கார் கம்பெனி என்னன்னா ஜிஎம் மோட்டார்ஸ், அதாவது ஜெனரல் மோட்டார்ஸ் ஜிஎம்ங்கிற கம்பெனி. இந்த கம்பெனி வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. நம்ம ஊர்ல செவ்ரோலெட்னு ஒரு கார் ஓடுது இல்லையா, பெரிய கார் ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாடல் காரு. இந்த ஜிஎம்ங்கிறது ஜெனரல் மோட்டார்ஸ்ங்கிற ஒரு கார் கம்பெனி. இவனுக்கு வந்து நிறைய நேம் இருக்கு, பிராண்ட் நேம் நிறைய வச்சிருக்கான். ஸோ இது எல்லாமே அவனோட பிராண்ட் நேமு. கேடிலாக் வந்து ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த கேடிலாக்ங்கிற காரு நம்ம ஊர்ல இருந்திருக்கும். செவ்ரோலெட்டே இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இது எல்லாமே ஒரு சிங்கிள் கம்பெனியோட கார் பிராண்டு. ஒவ்வொரு பிராண்ட் நேம்ல அவன் விடுறான். ஒரு பிராண்டு ஒரு கம்பெனி கிடையாது, இது ஒரே கம்பெனி, எல்லாமே இவனோட பிராண்டு தான். அமெரிக்கன் பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா, அவர் தானே வேர்ல்டுலேயே வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் சொல்றோம். அந்த பிரசிடென்ட்டுக்கு யூஸ் பண்ற கார் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி தான் மேனுஃபேக்சர் பண்ணி தருது. நீங்க நிறைய இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்லேயே பார்த்துருக்கலாம். ஸோ அவரோட கார்ல இவ்வளோ புல்லட் ப்ரூஃப் மெக்கானிசம் இருக்கு, அந்த கண்ணாடியே பார்த்தீங்கன்னா புல்லட் ப்ரூஃபு, கார்ல வந்து இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கு, குண்டு போட்டாலும் வந்து ஒன்றும் ஆகாது. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா. அந்த கார் வந்து அவ்வளோ அட்வான்ஸ்மெண்டா மேனுஃபேக்சர் பண்றாங்க இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து 1968ல என்ன பண்றாங்கன்னா அவங்க இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, கார் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, அங்க என்ன ஆகுது அப்படின்னா நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரபிள் ஷூட்டிங்கு, எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர் வருது, நிறைய வந்து ப்ரொடக்ஷன் டைம் வந்து பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறனால அவங்க டீம் என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கு வந்து இதை சால்வ் பண்றதுக்கு ஏதாவது ஒன்று தேவை அப்படிங்கிறத அவங்க வந்து டிசைட் பண்ணிட்டு அவங்க வந்து ஒரு பக்கம் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ யாராவது பண்ண முடியுமாங்கிறத இண்டஸ்ட்ரியில இருக்கிற பெரிய இன்ஜினியர்ஸ், சயின்டிஸ்டை வச்சுட்டு அவங்க வந்து அவங்களுக்கு தான் வந்து இந்த ரெக்யூர்மெண்ட் இருக்கு, ஆட்டோமேஷன் பண்ணணும். ஸோ ஒரு ஃபெயிலியர் இல்லாத ஒரு சிஸ்டத்தை அடாப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ரெக்யூர்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன பண்ணுவாங்க, முதல்ல வந்து உங்களுக்கு என்ன தேவைங்கிறத சொல்லணும் இல்லையா, அதை ரெக்யூர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதுல என்ன சொல்றாங்க, நமக்கு வந்து இந்த மாதிரி இவ்வளோ அவுட்புட் இருக்கணும், அதை வச்சுட்டு ப்ரோக்ராம் பண்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி வந்து ஒன்று வேணும், அதுக்கு வந்து மெமரி கெப்பாசிட்டி இவ்வளோ வேணுங்கிற மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது ஒரு மிஷினை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்குரிய மெக்கானிசம் வந்து ஒரு இந்த மாதிரி கான்ஃபிகரேஷனோட எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்றாங்க. இதே பேரலா வந்து நம்ம இன்னொரு இது வந்து ஜெனரல் மிஷின் மோட்டார்ஸ்ங்கிறவங்க இந்த கான்ஃபிகரேஷன்ல வந்து இதை வெளியில விடுறாங்க. இது வந்து நிறைய மீட்டிங் போட்டு பண்ணுவாங்க இல்லையா, நிறைய சயின்டிஸ்ட் இல்லை ரிசர்ச்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு ரெக்யர்மெண்ட் கொடுக்குறாங்க. அதே பேரலா வந்து இன்னொருத்தர் வந்து அமெரிக்காவில் வந்து வேற ஒரு கம்பெனியில் இருக்காரு. ஸோ இவர் தான் வந்து ரிச்சர்ட் மார்லின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டிக் மார்லின்னு சொல்றாங்க இவங்க பேரு. இவர் தான் வந்து என்ன சொல்றாங்க, ஃபாதர் ஆஃப் பிஎல்சின்னு சொல்றாங்க. இவர் கண்டுபிடிக்கல,
பட் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது பிஎல்சி வந்து இவர் கண்டுபிடிக்கல, சரிங்களா? பட் வந்து இவர் வந்து என்ன பண்றாரு, இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சம் ஏரோப்ளேன் டிசைன், ரேடார் டிசைன், கம்யூனிகேஷன் சிஸ்டமோட டிசைன் இன்ஜினியர். இவர் வந்து ஒரு இன்ஜினியர், டிசைன் இன்ஜினியர். அமெரிக்கால தான் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா அந்த டயத்துல வந்து ஒரு கம்பெனி என்ன பண்றாரு, வேலையை விட்டுட்டு இவர் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாரு. பெட்ஃபோர்த் அசோசியேட் சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஷனல் கன்சல்டிங் கம்பெனி வந்து ஆரம்பிச்சுட்டு அதை ஓட்டிட்டு இருக்காரு. அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது டிசைன், ஒரு காரை டிசைன் பண்ணி கொடுங்க, ஒரு ஏரோப்ளேன் டிசைன் பண்ணுங்க, ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம் டிசைன் பண்ணுங்கன்னா இவருக்கு வந்து அந்த டிசைன் பண்ணி கொடுக்கறது தான் வேலை, டிசைன் இன்ஜினியர் இவர். ஸோ இவர் வந்து நிறைய வந்து ஆட்டோமேஷன் பண்றதுனா என்ன பண்றாங்க, ஒரு கம்ப்யூட்டரை போட்டு தான் அந்த காலகட்டத்தில் எப்போ 1968க்கு முன்னாடி வரைக்கும், அப்போ வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா ஒரு சின்ன கம்ப்யூட்டர்னா ஒரு எலக்ட்ரானிக் சிஸ்டம் மாதிரி தான் இருக்கும். அந்த காலத்துல மெயின் கம்ப்யூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்துடும். அந்த மாதிரி ஒரு பெரிய கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி தான் ஒரு ஆட்டோமேஷன் இது போயிட்டு இருந்தது. இவர் என்ன பண்றாரு, இவர் வந்து நிறைய ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணனால இவர் வந்து திரும்ப டிசைனிங்ல இருக்கிறப்ப உங்களுக்கு என்ன தோணும், மறுபடியும் ஒரு இதை பண்றோம்னா இதை ஏன் ஒரே இதா சிங்கிளா பண்ணிட்டா என்ன அப்படிங்கிறத யோசிக்கிறாரு. இப்போ நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்றோம், அதுக்கு ஒரே இதா பண்ணிட்டு அதை நிறைய ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்க் பண்றாரு. ஸோ அதுக்கு ஏதாவது பண்ணணுங்கிற மாதிரி ஒரு ஐடியா போயிட்டு இருக்குது. ஸோ அவர் என்ன பண்றாரு, ஒரே கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், இவ்வளோ சுவிட்ச் போட்டா இந்த சுவிட்ச் போட்டா அந்த மோட்டர் ஓடணும், இல்லை இந்த டயத்து கழிச்சு இவ்வளோ மோட்டர் ஓடணும், ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வரும் இல்லையா? அப்போ என்ன பண்றாருன்னா இவர் வந்து என்ன பண்ணலாங்கிறத திங்க் பண்றாரு. ஸோ எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் எல்லா மிஷினுக்கும் அடாப்ட் பண்ற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து டிசைன் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்க் பண்றாரு. ஸோ திங்க் பண்ணி இவர் ஒரு பக்கம் அதுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு வச்சுக்கோங்களேன். இவர் ஒரு ஐடியா தான் வந்திருக்கு இவருக்கு, பட் வந்து இவர் வந்து அதை செய்யல. ஸோ அதே மீன் வழியில என்ன பண்றாங்க, ஜெனரல் மோட்டார்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு ரெக்யர்மெண்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ இவர் என்ன பண்றாரு, 1968 ஜனவரி 1 என்ன பண்றாரு, டக்குன்னு வந்து ரொம்ப நாளா யோசிக்கிறமே சொல்லிட்டு இவர் ஒரு பாயிண்ட் வந்து எழுதுறாரு. என்னென்ன பாயிண்ட் எழுதுறாருன்னா, நம்ம பண்ண போற சிஸ்டம் வந்து எப்படி இருக்கணுங்கிறத யோசிச்சு ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் எழுதுறாரு. ஸோ நோ இன்டரப்ட் ப்ராசஸிங் அப்படின்றாரு. ஸோ அது வந்து இன்டரப்ட் இல்லாம ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்றாரு. டைரக்ட் மேப்பிங் இன்டு மெமரி. ஸோ எல்லாமே வந்து மெமரியில டைரக்டா மேப் ஆகணும்ன்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சாஃப்ட்வேரே இருக்கக்கூடாது. முன்னாடி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் எழுதுறதே பெரிய விஷயம், கம்ப்யூட்டருங்கிறதே பெரிய விஷயம். அதுல ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு பெரிய டெக்னீஷியன் தான், அது பழகி இருக்கணும் இல்லையா அந்த காலத்துல. ஸோ அவ்வளோ வந்து ஸோ அதுக்குன்னே ஒரு பெரிய ஸ்கில்டு வந்து இன்ஜினியர் வேணும். ஸோ அது இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு. பட் வந்து கொஞ்சம் அது ஒரு வருஷம் கழிச்சு இல்ல ஃபாஸ்டா தான் இருக்கணுங்கிற மாதிரி அவர் வந்து அதை திருத்திக்கிறாரு. பட் அவர் நினைச்சது வந்து ஸ்லோவா தான் இருக்கணுங்கிறது தான் நினைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ரகட் டிசைனா இருக்கணும். ரகட்னா ஒரு எந்த ஒரு காலகட்டத்திலையும் எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் வந்து அது ஃபெயிலியரே ஆகக்கூடாது, நிறைய இது தாங்கணும். அதாவது நம்ம டெம்பரேச்சரு, ஸோ நம்ம என்விரான்மெண்டல் கண்டிஷன் இருக்கு இல்லையா, மெயினாக வந்து இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், நாய்ஸ், இந்த ரெண்டையும் வந்து தாங்கி அது வேலை செய்யணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், இந்த ப்ரோக்ராம் பண்ணுறக்கூடிய லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த லாங்குவேஜ் வந்து சிம்பிளாக இருக்கணுங்கிறத வந்து அது இந்த லேடர் லாஜிக்குங்கிறதே வந்து இவர் தான் யோசிக்கிறாரு. பட் வந்து 68ல் கிடையாது, இது ஒரு ஐடியாவுக்கு வந்து ஒரு ஃபார்முக்கு வந்த பிறகு, பிஎல்சிங்கிற ஒரு ஃபார்முக்கு வந்த பிறகு அதை வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. ஸோ இவர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா பிஎல்சிங்கிறது என்ன எப்படி இருக்கணுங்கிறத வந்து ஒரு ஐடியா பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். இவர் வந்து ஐடியா தான் பண்ணியிருக்காரு. ஸோ இதை என்ன பண்ணுறாங்கன்னா இவர் இந்த ஐடியாவை வந்து ப்ரொப்போஸ் பண்ணிட்டு இதை மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிக்கிறார். இதுக்கு என்ன பண்ணுறாருன்னா இவரே வந்து ஒரு 4 பேரை அப்பாயிண்ட் பண்ணி இந்த பிஎல்சியை வந்து ஃபர்ஸ்ட் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் தயாரிச்ச பிஎல்சி தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா பெட்ஃபோர்த் அசோசியேட்னு சொல்லிட்டு இவர் கம்பெனி நடத்திட்டு வந்தார் இல்லையா, டிசைன் கம்பெனி. இப்போ பிஎல்சி அந்த கான்செப்டை அப்ளை பண்ணிட்டு இவர் என்ன செய்கிறாரு, இவர் ஒரு கம்பெனி திரும்ப வந்து அந்த கம்பெனியை வந்து பேர் மாற்றி பண்ணுறாங்க. அந்த பேர் தான் வந்து மோடிகான் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, மோடிகான் இருக்கும். அந்த மோடிகான்ங்கிற கம்பெனியை வந்து இவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி பேரை வந்து வைக்கிறாரு. இந்த மோடிகான்ங்கிறது என்னன்னா, ஸோ இது ஃபர்ஸ்ட் பிஎல்சிக்கு இவங்க கொடுத்த நேம் பார்த்தீங்கன்னா 84.
அந்த 84 ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்து இவங்களோட 84th ப்ராஜெக்ட். பெட்ஃபோர்த் அசோசியேஷன் இவர் கம்பெனி வச்சிருந்தார் இல்லையா, அதோட 84வது ப்ராஜெக்டா இதை பண்றாங்க. ஸோ அது வந்து என்ன பண்ணிட்டாங்க, இது 84 அப்படிங்கிற 084 மாடிகான் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பிஎல்சி. இந்த ஃபர்ஸ்ட் பிஎல்சியை வந்து இவங்க வந்து அப்ளை பண்ணல. ஸோ இது வந்து ஒரு ஐடியாவை மாதிரி ஜென்ரேட் பண்ணிட்டு இது மேனுஃபேக்சர் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, இதை அப்டேட் பண்றாங்க. எப்போ வந்து இது அப்டேட் பண்ணி விட்டாங்கன்னா 1973. ஸோ இது தயாரிச்சது பார்த்தீங்கன்னா 68ல இவர் ஐடியா பண்றாரு. 68 எண்டு 69க்குள்ள 084ங்கிற பிஎல்சி வந்து செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் அதை அப்டேட் பண்ணி இந்த 84 அப்படிங்கிறத 184 போட்டு 1973ல இந்த மாதிரி ஒரு பிஎல்சி வந்து செய்யறாங்க. இந்த பிஎல்சியை தான் என்ன பண்றாங்கன்னா நம்ம ஜெனரல் மோட்டார்ஸ்ல இதை அப்ளை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்து ஜெனரல் மோட்டார் தான். பிஎல்சியை ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சர் பண்றது மோடிகான்ங்கிற கம்பெனி. இந்த கம்பெனி என்ன பண்ணுதா, ஜெனரல் மோட்டார்ஸோட இதை அப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து அங்கதான் அப்ளை பண்றாங்க. அங்கதான் சக்சஸ்ஃபுல்லா இது வந்து ரன் ஆகுது. 1973ல 184ங்கிற பிஎல்சி தான் வந்து ஃபீல்டில் வந்து அப்ளை ஆகி ரன் ஆயிட்டு. ஸோ இந்த மோடிகான்னா ஒன்றும் கிடையாது, மாடுலர் டிஜிட்டல் கண்ட்ரோல். வந்து இந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் வந்து ரிலே லாஜிக்ல இருந்தது இல்லையா, அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை மாடுலரா மாத்திருக்காங்க, மாடுலா மாத்திருக்காங்க. டிஜிட்டல் கான்செப்ட் அப்ளை பண்ணனால மாடுலர் டிஜிட்டல் கண்ட்ரோல் இந்த மூணையுமே கம்பைன் பண்ணி மோடி கான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் இதுதான் வந்து நேம் வந்து ஏன் மோடி கான் வந்ததுங்கிறத அப்ரிவேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, அவர் வந்து ஜஸ்ட் வந்து இவர் வந்து ஃபாதர் ஆஃப் பிஎல்சி தான் சொல்றோம், அதாவது இன்வென்டர் ஆஃப் பிஎல்சி தான் சொல்றோம். இவர் வந்து கண்டுபிடிக்கல, பட் இவர் வந்து ஐடியா பண்ணியிருக்காரு. இவர் ஒரு 4 இன்ஜினியர்ஸை வந்து அடாப்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் பிஎல்சி வந்து தயாரிக்கிறாரு 69ல. ஸோ அதுல இருந்து அப்டேட் பண்ணி 1973ல என்ன பண்றாங்க, ஜெனரல் மோட்டார்ஸுக்கு இதை வந்து டைப் பண்ணி $5 million அளவுக்கு வந்து அவங்க சேல் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து 1975ல வந்து 284 அதோட அப்கிரேடட் வெர்ஷன் பிஎல்சி வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. அடுத்து 384 அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் ஆகிட்டே போகுது. ஸோ 1979ல என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, மாட்பஸ்ங்கிற கான்செப்டை அதே மோடிகான் கம்பெனி தான் வந்து டிசைனே பண்றாங்க. ஸோ 1998ல பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு பெரிய குரூப் இது பண்ணிட்டு அதை வந்து ஒரு வரைமுறைப்படுத்துவாங்க இல்லையா, அதுக்கு ஒரு இது பண்றதுக்காண்டி 1990ல தான் இது வந்து பெரிய இதாகவே வருது. ஸோ 1990க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎல்சி வந்து ரொம்ப பெரிய இதாக போயிட்டு இருக்கும். கிராஃபிக் பிஎல்சியோட அப்ளிகேஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா 1990க்கு அப்புறம் தான் வந்து ஃபாஸ்ட்டாக பிக்கப் ஆகி போயிட்டு இருக்கும். ஸோ இது எல்லாமே 92, 94ல வந்து இவங்க எப்படி மோடிகான் வந்து அப்டேட் ஆகிட்டே போகுது. அது 97ல பார்த்தீங்கன்னா ஸ்னைடருங்கிற கம்பெனி இருக்குல்ல, ஸ்னைடர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஸ்னைடர் எலக்ட்ரிக். ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மோடிகான் கம்பெனி வந்து அவங்க வாங்கிடுறாங்க. ஸோ வாங்கிட்டு நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா ஸ்னைடருங்கிற பிராண்ட் நேம்ல மோடிகான் பிஎல்சி வந்து சப்ளை ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்னைடருங்கிற நேம்ல தான் வரும் பிஎல்சி எல்லாமே. இந்த டெலிமெக்கானிக்னு வந்திருக்கும், இல்லைன்னா மோடிகான் வந்திருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, ஸ்னைடர் கம்பெனி வாங்கிட்டாங்க. ஸோ இந்த மோடிகான் வந்து இப்போ என்னவா இருக்கு அப்படின்னா ஸ்னைடரா இருக்குது, ஸ்னைடர் கையில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பிஎல்சி பார்த்தீங்கன்னா ஸ்னைடர் பிஎல்சி அப்படின்னு சொல்லலாம் நீங்கள். ஸோ இதோட டைம் லைன் பார்க்கலாம், எப்படி வந்து ஒரு பிஎல்சி வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு எப்படி வந்ததுங்கிறது டைம் லைன்னா கிராஃப் வச்சு பார்க்குறது. ஸோ ராபர்ட் மார்லி இல்லைன்னா டிக் மார்லின்னு சொல்லுவோம், அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஐடியா பண்ணுறாரு. அது எங்கே தேவைப்பட்டுச்சுன்னா கார் கம்பெனியான ஜெனரல் மோட்டார்ஸ்ல வந்து 1968ல தேவைப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் 084ங்கிற இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ சேமா வந்து அந்த ஐடியா வந்துருச்சுனாலே என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஒரு கம்பெனி உள்ள வருவாங்க இல்லையா, நானும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அதுதான் வந்து ஆலன் பிராட்லி அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து அவங்களும் வந்து இந்த லைனுக்குள்ள வராங்க. பிஎல்சி வந்து நானும் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நெக்ஸ்ட் வந்து ஜாயின் பண்றாங்க அந்த குரூப்ல. ஸோ இது மாதிரி வந்து என்ன ஆகுதுன்னா, அப்படி 1973ல வந்து இந்த சக்சஸ்ஃபுல் மாடல் வந்து இந்த பிஎல்சி வந்து 184ங்கிற மாடல் வந்து லான்ச் பண்றாங்க மோடிகான்ல இருந்து. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஜெனரல் மோட்டார்ஸ் தான் அப்ளை ஆகுது. அப்புறமா வந்து ஆலன் பிராட்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா நிறைய டெக்னாலஜி அப்ளை பண்றாங்க. அவங்க வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பண்ற மாதிரி ஹேண்ட் ஹெல்டு மிஷின்ஸ் எல்லாம் பண்றாங்க. அதே மாதிரி ஜெனரல் எலக்ட்ரிக் ஜிஇ அப்படின்னு வருது இல்லையா, ஜெனரல் எலக்ட்ரிக் அவங்களும் வந்து 1971 அந்த ரேஞ்சில் வந்து உள்ள வராங்க. அதுக்கப்புறம் 1973ல பார்த்தீங்கன்னா ஓம்ரான் கம்பெனி வருது.
74 75ல பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனிஸில் எல்லாமே வந்து பிஎல்சி மேனுஃபேக்சரிங்குள்ளே வர்றாங்க. ஸோ 77 78ல வந்து அதர் கம்பெனிஸு, ஸோ ஒவ்வொரு அப்டேட்டாக வருது. ஏபியிலேருந்து அடுத்து ஒரு மாடல் லான்ச் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஓம்ரானோட சிஸ்மேக் பிஎல்சி, நம்ம சிஸ்மேக் வந்து நிறைய இடத்துல பார்க்கலாம். ஸோ சிஸ்மேக்னு சொல்லிட்டு ஓம்ரான்காரன் வந்து ஒரு பிஎல்சி விடுறாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு 1979 பார்த்தீங்கன்னா மெயினான இயர். இந்த மாட் பஸ்ஸுங்கிற டெக்னாலஜி இன்றைக்கும் வந்து நம்ம RS 485 சொல்கிறோம் இல்லையா, இந்த மாட் பஸ் டெக்னாலஜியை வந்து இவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, மோடிகான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க 1979ல். ஸோ அதே டயத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா 80ஸ்ல வந்து ஆலன் பிராட்லி வந்து அடுத்தடுத்த மாடலாக வந்து லான்ச் பண்ணுறாங்க. ப்ரோக்ராமிங் டிவைஸு, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஸோ 1983 82ல் பார்த்தீங்கன்னா சிமன்ஸ் கம்பெனியும் உள்ள வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஏபி கம்பெனி என்ன 85ல் பார்த்தீங்கன்னா ராக்வெல் ஆட்டோமேஷன்ங்கிறத வந்து வாங்கிட்டு ஆலன் பிராட்லின்னு போட்டு அவங்க வந்து பிராண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்னைடரு, அதாவது மோடிகான்ங்கிறதும் ஸ்னைடரு, ஏபி, அப்புறம் வந்து சிமென்ஸு, ஓம்ரான், இவங்க 4-5 பிராண்டு தான் போயிட்டு இருக்கு. அதே பேரலாக வந்து என்ன வருதுன்னா மிட்சுபிஷியும் உள்ள வருது. ஸோ ஒவ்வொரு கம்பெனியாக வந்து பிஎல்சி இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷனுக்குள்ள ஒவ்வொரு கம்பெனியாக உள்ள வந்துடுறாங்க. ஸோ 95 97க்கு அப்புறம் வந்து ஏகப்பட்ட டெக்னாலஜி நிறைய பேர் உள்ள வர்றாங்க கம்பெனியில், பிஎல்சி கம்பெனியில் உள்ள வர்றாங்க. ஸோ நிறைய மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பிஎல்சியோட மாடல்ஸ் அந்த இது. ஸோ 2000ல் தான் வந்து பிஎல்சியோட Q சீரியஸ் பிஎல்சியே வருது. மற்ற இதெல்லாம் வந்து ஃபுல் ரெவல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 69ல் வந்து ஸ்டார்ட் பண்ணது. 69லேருந்து 70 75 80 85 பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா வந்து எப்படி அடாப்ட் பண்ணி வந்தது. 2000ல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் வந்து இதுக்கு வந்து ஒரு இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆரம்பிச்சு என்ன பண்ணுறாங்க, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறாங்க. IEC அப்படிம்பாங்க, இன்டர்நேஷ்னல் எலக்ட்ரோ டெக்னிக்கல் கமிஷன் சொல்லிட்டு ஒரு பெரிய குரூப்பு, அது யூஎஸ்ஏல தான் இருக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்க, IEC ஸ்டாண்டர்ட்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம மோட்டர் பார்க்குறப்ப பார்த்தோம்ல IEC ஸ்டாண்டர்டில் இந்த நம்பர் வரும். ஸோ அந்த குரூப் என்ன பண்ணுறாங்க, எலக்ட்ரிக்கல் குரூப்பு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கூட இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு வரைமுறை பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து 50 வருஷம் ஆயிடுது இதோட நம்மளோட பார்த்து. ஸோ இன்னைக்கு வந்து 2015லேருந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நம்ம 4க்குள்ளே போகிறோம். ஸோ 69லேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பிஎல்சியோட டைம் லைன் இதுதான், ஹிஸ்ட்ரி அண்டு டைம் லைன். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா நம்ம பிஎல்சியை பார்த்துட்டோம். பிஎல்சியோட அப்ளிகேஷன், ஸோ அதோட அப்ளிகேஷன் அண்ட் அட்வான்டேஜ். ஸோ அப்ளிகேஷன் வந்து இன்னைக்கு பிஎல்சி இல்லாத இண்டஸ்ட்ரி எங்கேயாவது இருக்குங்களா, எல்லா இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் வந்துடுச்சு. ஸோ அதோட அட்வான்டேஜ் என்ன, நம்ம என்ன பார்த்தோம், ரிலே லாஜிக்கில் நிறையா இஷ்யூஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த இஷ்யூஸ் எல்லாம் இதில் வந்து சால்வ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெரிய பேனல் பெருசாக இருந்தாலே காஸ்ட் கூட வரும். நம்ம ஸோ ரிலேவை வந்து குறைச்சிட்டோம், நமக்கு வந்து மெயினாக கான்டாக்டர் மட்டும் தானே வேணும், இவ்வளோ ரிலே வந்து எதுக்கு போடுறோன்னா அந்த லாஜிக் கொண்டு வர்றதுக்கு தான் நம்ம போடுறோம். ஸோ ரிலேவை நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே காஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும், சிஸ்டமும் வந்து என்ன ஆகும், சின்னதாயிடும். பேனல் சின்னதாக சின்னதாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காஸ்ட்டும் குறைய தான் செய்யும். ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. ஃப்ளெக்சிபிலிட்டின்னா இப்போ எலக்ட்ரிக்கல் பேனலில் வந்து திரும்ப அதை யூஸ் பண்ணோம்னா நீங்கள் அதே மாதிரி அவ்வளோ ரிலே போட்டு அவ்வளோ வயரிங் பண்ணணும். பட் ப்ரோக்ராம் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரோக்ராமாக போகிறப்ப அந்த ப்ரோக்ராம் வந்து சாஃப்ட் காப்பியாக இருக்கும், திரும்ப போயிட்டு இன்னொரு பிஎல்சியை போட்டு வயரிங் மட்டும் பண்ணால் போதும், இமிடியேட்டாக வந்து அதை அப்ளை பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வயரிங் குறைஞ்சிச்சுனாலே ப்ரோக்ராம் வழி இருக்கிறனால நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு சிம்பிளாக வந்து ஒரு வேலையை முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஸ்கில். ஸோ கம்ப்யூட்டர் ஸ்கில்லுங்கிறது கம்ப்யூட்டரில் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணணும்னா அதுக்கு தனி லாங்குவேஜஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த காலகட்டத்தில் என்ன இருந்தது பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் ப்ரோ அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் இருக்கும், அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான லாங்குவேஜ், இன்றைக்கும் யூஸில் இருக்குது, பட் ஆனால் யூசேஜ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அந்த லாங்குவேஜில் தான் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. அந்த டயத்தில் வந்து என்ன ஆகும்னா கம்ப்யூட்டர் ஸ்கில் நிறைய இருந்தால் தான் நம்ம ப்ரோக்ராமே பண்ண முடிகிற மாதிரி இருந்தது. என்ன ஆகுது, உங்கள் லேடர் லாஜிக்குங்கிற கான்செப்டை கொண்டு வர்றதுனால என்னாச்சு, இந்த கம்ப்யூட்டர் ஸ்கில்லு நிறைய பேருக்கு தேவைப்படலை. ஸோ நார்மலாக இருக்கிற பர்சனாலேயே வந்து ப்ரோக்ராம் வந்து டெவலப் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரபுள் ஷூட்டிங்க்கு வந்து நிறைய அக்சசரிஸ் வேணும், கான்டாக்டர் இதெல்லாம் செக் பண்ணணும்னா நிறைய வேணும்னா இதுக்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம ஹேண்ட் ஹெல்டு டிவைஸோ இல்லை ஒரு சின்ன கம்ப்யூட்டரோ எடுத்துகிட்டு போயிட்டு
நம்ம வந்து ஃபீல்ட்லேயே வச்சு பார்த்துடலாம். இதனால என்ன ஆகுதுன்னா டவுன் டைம்ன்றது ஃபெயிலியர் டைம், மிஷின் வந்து ஓடாமல் இருக்கிற ஐடியல் டைம் இருக்கு இல்லையா, சிம்பிளாக வந்து ட்ரபிள் ஷூட்டை ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிச்சுட்டு திரும்ப மிஷினை வந்து ரன் கண்டிஷன் கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலையபிள். ஸோ நமக்கு பிஎல்சி வந்து ரிலையபிலிட்டி இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா லாங்காக இருக்கும், ஃபெயிலியரே வராது. ஃபெயிலியர் வந்தாலும் ஈஸியாக வந்து அந்த பிஎல்சி அப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரிலையபிலிட்டி இருக்கிறனால நிறைய இயருக்கு வந்து மெயின்டெனன்ஸே கம்மியாயிருது. அப்புறம் மேன் பவர். ஸோ பிஎல்சி போட்டு பண்ணுறப்ப மேன் பவர் வந்து குறைஞ்சிருது. ஸோ நிறைய பேர் தேவையா, பெரிய பேனலை மெயின்டைன் பண்ணணும்னா ஒரு நாள் தான் நீங்கள் மெயின்டெனன்ஸ் சொல்லிட்டு ஸ்டாப் பண்ண முடியும். அப்போ என்ன ஆகும், பெரிய பேனல் இருக்கிறப்ப நிறைய பேர் நின்று அதை டெஸ்டிங்லாம் பண்ணணும். இப்போ பிஎல்சியாக இருந்துச்சுன்னா இமிடியேட்டாக ஒரு லேப்டாப் போட்டு ஒரே ஆளே பண்ண போதும் இல்லையா, ஒரு இன்ஜினியர் இருந்தால் போதும் மெயின்டெனன்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி மேன் பவர் வந்து குறைக்க முடியும். அதுக்கப்புறம் டவுன் சைசிங் வந்து ஸ்டாண்டர்டைசேஷன். பெரிய இது பேனல் பண்ணுறத வந்து சின்னதாக பண்ணிடுவோம் இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டர்டாக பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்டாக பண்ணிட்டு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் தேவைப்படுற இடத்துல ப்ரோக்ராம் மட்டும் தான் மாடிஃபை பண்ணுவோம், பேனல் அப்படியே தான் இருக்கும். ஸோ ஒரு பேனலே வந்து நிறைய இடத்துல அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் மெயின்டெனன்ஸ் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம், இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். மெயின்டெனன்ஸ் இம்ப்ரூவபிலிட்டி வந்து மெயின்டெனன்ஸே வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிமோட்டில் பண்ணுற மாதிரி இப்போ டெக்னாலஜி வந்துருச்சு மெயின்டெனன்ஸ். ஸோ எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆக தான் செய்யுது. ஸோ இதெல்லாம் ஒரு அப்ளிகேஷன் தான். சிவில் அப்ளிகேஷன்னா வாஷிங் மிஷின்ஸ், எலவேட்டர், டிராஃபிக் சிக்னல், அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்கோட ஏரோஸ்பேஸ். ஸோ இது மாதிரி நிறைய ஃபீல்டில் யூஸ் ஆகுது. ஸோ அதை பற்றி நம்ம பெருசாக பார்க்க வேணாம், எல்லா இடத்துலையுமே வந்து வந்துருச்சு. ஸோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, ஃபுட் இண்டஸ்ட்ரி, சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, பேப்பர் இண்டஸ்ட்ரி, ஸோ எங்கெங்கெல்லாம் சீக்வன்ஷியல் கண்ட்ரோல் தேவை இருக்குது, எங்கெல்லாம் ஆட்டோமேஷன் தேவை இருக்கோ எல்லா இடத்துலையும் வந்து பிஎல்சி போட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், கண்ட்ரோல் சிஸ்டம், ஸோ கிட்டத்தட்ட எல்லா இண்டஸ்ட்ரிலையுமே ஆட்டோமேஷனுங்கிறது வந்துருச்சு இன்னைக்கு தேதிக்கு. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து வந்ததே பார்த்தீங்கன்னா கார் ஆட்டோமேஷன் தான். மேக்ஸிமம் பெரிய கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா காரோடது தான் இல்லையா, ஆட்டோமொபைல் ஆட்டோமேஷன் தான் வந்து பெரிய இண்டஸ்ட்ரி. இன்றைக்கும் வந்து அது ரன்னிங்கில் இருக்கும், அங்கே தான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கும் வந்து ஆட்டோமேஷன் அங்கே தான் நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணுறான். ரோபாட்டிக்ஸ் அப்ளை பண்ணது அவன் தான். ஓகே, நம்ம பிஎல்சியில் பிஎல்சிங்கிறது ஓரளவுக்கு பார்த்தாச்சுங்களா? இப்போ பார்த்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்குங்களா? இதில் வந்து நம்ம என்னன்னு தான் சொல்லியிருக்கோம், டவுட்ஸ் வர்றதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வேறு ஏதாவது தெரியணுமா பிஎல்சியில் பேசிக்காக? ஓகே, நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிஎல்சியோட ப்ரோக்ராம் லாங்குவேஜை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிஎல்சி வந்து நார்மலாக வந்து என்னென்ன லாங்குவேஜ் வச்சு ப்ரோக்ராம் பண்ணுறோம் தெரியுங்களா? ஸோ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது லேடர் லாஜிக் இருக்கு இல்லையா, ஸோ லேடர் லாஜிக்னு சொல்லுவோம். அந்த லேடர் லாஜிக்கை விட இன்னும் வந்து 4 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து அந்த 5 லாங்குவேஜ் இருக்குது. மொத்தம் வந்து 5 லாங்குவேஜஸ் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, ஐஇசி வந்து இன்டர்நேஷ்னல் எலக்ட்ரோ டெக்னிக்கல் கமிஷன். இது வந்து யூஎஸ்ஏல இருக்கிற ஒரு கமிஷனுங்கிறது ஒரு அத்தாரிட்டி. இவங்க தான் வந்து ஒரு சர்டிஃபிகேட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு டிசைன் பண்ணி அவங்க வந்து ரூல்ஸ் போட்டுருவாங்க. இந்த ரூல்ஸ் படி தான் வந்து எல்லாமே இருக்கணும். அதைத்தான் எல்லா மேனுஃபேக்சர் கம்பெனியே வந்து இதைத்தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டாண்டர்டை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நம்ம பிஎல்சியோட ப்ரோக்ராமிங்க்கு அவங்க கொடுத்துருக்கிற கோடு நம்பர் பார்த்தீங்கன்னா 61131, அதில் 3rd. இதுதான் வந்து பிஎல்சியோட ப்ரோக்ராமிங் பார்ட்டோட ஐஇசி ஸ்டாண்டர்டுக்கு இருக்கிற செக்ஷன். ஸோ ஐஇசி நிறைய இதுக்கு இருக்குது. மோட்டர், எலக்ட்ரிக்கல், எந்த ஒரு டிவைஸ் எடுத்தாலும், எலக்ட்ரிக்கல் டிவைஸ் எடுத்தாலும் அதுக்கு ஐஇசி ஸ்டாண்டர்டுன்னு இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அதனால தான் வந்து மோட்டர்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் எங்கே போனாலும் அந்த மோட்டரோட ஃப்ரேம் சைஸ் இத்தனை ஹெச்பினா இந்த ஃப்ரேம் சைஸ் இருக்கும், இந்த இத்தனை ஹெச்பினா இவ்வளோ சைஸில் தான் இருக்கும் அப்படிங்கிறது சேமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா எலக்ட்ரிக்கல் டிவைஸும் எப்படி சேமாக இருக்குது அப்படின்னா இவங்களோட ஸ்டாண்டர்டைஸை ஃபாலோ பண்ணுறதுனால தான். ஸோ எல்லா பிஎல்சிக்கும் லேடர் லாஜிக் எப்படி சூட் ஆகுதுன்னா இவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லேடர் லாஜிக் மற்றும் பிஎல்சியோட லாங்குவேஜுக்கு இவங்க கொடுத்துருக்கிற நம்பர் தான் வந்து 61131ங்கிற செக்ஷன். இந்த செக்ஷனில் வந்து
இதுக்கு ஒரு புக்கே எழுதியிருப்பாங்க. ஒரு 400 பக்கம் 500 பக்கம் எழுதியிருப்பாங்க, இப்படிதான் இருக்கணும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால எந்த ஒரு பிஎல்சியாக இருந்தாலும் லேடர் லாஜிக்கோ இல்லை அதுக்குரிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோ ஒரு ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா தான் வந்து இன்ஜினியர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு மெயினாக வேர்ல்டு வைடாக எல்லாருமே யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லேடர் லாஜிக். ஸோ லேடர் லாஜிக் டயக்ராம் சொல்லுவோம், இல்லை லேடர் டயக்ராம் சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சீக்வென்ஷியல் ஃபங்க்ஷன் சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷன் சார்ட் அது வந்து என்னன்னா எஸ்எஃப்சின்னு சொல்லுவோம், சீக்வென்ஷியல் ஃபங்க்ஷன் சார்ட். நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம். பிளாக் டயக்ராம் மாதிரி போட்டு அதுவும் வந்து ப்ரோக்ராம் வந்து சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்டு டெக்ஸ்ட். ஸ்ட்ரக்சர்டு டெக்ஸ்ட் அப்படின்னா ஒரு நம்ம படிக்கிற மாதிரியே எழுதி பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் லிஸ்ட். நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருப்போம், அந்த லிஸ்ட் மாதிரி இருக்கும், அதை வச்சு ப்ரோக்ராம் எழுதலாம். ஸோ இந்த 5 டைப் லாங்குவேஜ் இருக்கு, அதை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இந்த 5 லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா 2 இதாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து டெக்ஸ்ட் லாங்குவேஜ், ஒன்று வந்து கிராஃபிக்கல் ஃபார்ம். ஸோ டெக்ஸ்ட் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் லிஸ்ட்டும் ஸ்ட்ரக்சர்டு டெக்ஸ்ட்டும் ரெண்டுமே வந்து டெக்ஸ்ட், அதாவது டைப் பண்ணணும். ஏபிசிடி எழுதுறோம் இல்லையா, அந்த மாதிரி டைப் பண்ணி ஒர்க் பண்ணுறது வந்து டெக்ஸ்ட் லாங்குவேஜ். அடுத்து வந்து கிராஃபிக்கலாக படம் மாதிரி போட்டு ஒர்க் பண்ணுறது வந்து கிராஃபிக்கல் ஃபார்மில். லேடர் டயக்ராம் படம் தானே போடுறோம், நம்ம எலக்ட்ரிக்கல் டிராயிங்னா டிராயிங் தானே சொல்கிறோம். ஸோ டிராயிங் இது டயக்ராம் வந்து டிராயிங்கை போடுறது. ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம் பிளாக்காக போட்டு கட்டமாக போட்டு இருக்கும் இல்லையா, அது வந்து ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம். அடுத்து பார்த்தீங்கன்னா சீக்வென்ஷியல் ஃபங்க்ஷன் சார்ட். ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ணாலே வந்து ஒரு சார்ட் மாதிரி போடுவாங்க. ஸோ என்னென்ன சீக்வன்ஸ் வேணும்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஸ்டெப்புக்கு அப்புறம் இன்னொரு ஸ்டெப், ஒரு ஸ்டெப்புக்கு அப்புறம் இன்னொரு ஸ்டெப். அதுதான் வந்து எஃப்எஸ்எஃப்சி. ஸோ இது எல்லாமே கிராஃபிக்ஸ் ஃபார்மில் இருக்கிறது, டெக்ஸ்ட் ஃபார்மில் இருக்கிறது ரெண்டாக பிரிக்கலாம் லாங்குவேஜ். ஸோ இப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் பேனல் இருக்கு அப்படின்னா அதோட ரிலே லாஜிக் என்ன பண்ணுறோம்னா லேடர் லாஜிக்கில் நம்ம சொல்கிறோம், லேடர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லேடர் டயக்ராம் அதோட எக்ஸாம்பிள். ஸோ ஒரு கான்டாக்ட் பாயிண்ட்ஸும் அவுட்புட் காயில் மாதிரி போட்டு ஒரு லைனாக போடுற டிராயிங் வந்து லேடர் டயக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து நார்மலாக ரிலே லாஜிக் டயக்ராம் போடுறோம் இல்லையா, அதை ஒட்டியே இருக்கிறனால தான் என்ன பண்ணுறோம், நம்ம எலக்ட்ரிக்கல் டிராயிங்கை பேஸ் பண்ணியே போடுறதுனால இது வந்து லேடர் லாஜிக்னு சொல்கிறோம். அது வந்து ஃபிசிக்கல் டிவைஸ் எப்படி இருக்குமோ அதோட சிம்பிள். இப்போ ஒரு சுவிட்ச்னா சுவிட்சோட சிம்பிள் மாதிரி போடுவோம் இல்லையா, அந்த சிம்பிளை பேஸ் பண்ணி இந்த டயக்ராம் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு அது பார்க்கறதுக்கும் ஈஸியாக இருக்கிறனால தான் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த லேடர் லாஜிக்கை வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இது என்ன இருக்குன்னா ஹரிசாண்டல் லைனு, வெர்டிக்கல் லைன். இந்த 2 வெர்டிக்கல் லைனுக்கு இடையில ஹரிசாண்டல் லைன் வச்சு ஒவ்வொரு லைனாக வந்து நம்ம ப்ரோக்ராம் எழுதுறோம். ஸோ இது வந்து ஒரு 2 ரெயில்னா நம்ம தண்டவாளம் இருக்கு இல்லையா, அதுதான் ரெயில் தான். அது 2 லைனுக்கு இடையில லைனாக எழுதுவோம். ஸோ இதுதான் வந்து லேடர் லாஜிக் டயக்ராம், இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் இதோட அட்வான்டேஜ் என்ன, லேடர் லாஜிக்னால என்ன அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 லைனுக்குள்ள லைனாக எழுதியிருப்போம். அந்த லைன் வந்து ரங்கு அப்படின்னு சொல்லுவோம், ரங்ஸ். இது என்ன ஆகுதுன்னா ஈஸியாக வந்து நம்ம அந்த ஒரு லைனை மட்டும் பார்த்தா அது என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இல்லையா. ஸோ அந்த லைனாக போயிட்டு இருக்கும். அதே மாதிரி இதை வந்து டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு, டாக்குமெண்ட்னா நம்ம இப்போ ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு பார்த்தோம்னா ஸோ இது எங்கே இருக்குது, இதோட அடுத்த பாயிண்ட் எங்கே போகுதுங்கிறத நம்ம கமெண்ட்டில் எழுதிக்கலாம். ஸோ ஈஸியாக வந்து பார்த்தாலே தெரிகிற மாதிரி ஈஸியாக சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இருக்கும். ஸோ இது என்னன்னா ஆன்லைனில் எடிட் பண்ண முடியும். லேடர் லாஜிக்கை வந்து நீங்கள் பிஎல்சி வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கிறப்பே வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் அட்டாச் பண்ணி எடிட்டிங்கும் பண்ணலாம். ஸோ அது எடிட்டிங் பண்ணுறப்ப எந்த தப்பும் நடக்காத மாதிரியும் எடிட் பண்ணலாம். அதுதான் வந்து இந்த லேடர் லாஜிக்கோட அட்வான்டேஜ். ஈஸியாக பார்க்குறதுக்கு வந்து ஈஸியாக புரிகிறது தான் நமக்கு மெயின். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கமெண்ட்லாம் கொடுத்துட்டு ஈஸியாக வந்து நம்ம பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஆன்லைனில் எடிட் பண்ணிக்கலாம். இதில் வந்து சில பிரச்சனைகள் இருக்குது. இதுலேயே வந்து என்ன பிரச்சனைனா நீங்கள் வந்து சுவிட்சு, என்ஓஎன்சி, லிமிட் சுவிட்சு, அந்த மாதிரி சின்ன ஐட்டத்தை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணிடுவீங்க. பட் ஆனால் ஒரு மோஷன் கண்ட்ரோலோ இல்லை அட்வான்ஸ் கண்ட்ரோல்லாம் போகிறப்ப நீங்கள் லேடர் லாஜிக்கில் அந்த அட்வான்ஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன்லாம் கொண்டு வர்றது கஷ்டம். கிராஃபிக்கலாக படம் போட முடியும், எல்லாத்தையுமே படமாக போட்டுற முடியுமா நம்மளால? ஒரு மிஷின் ஒர்க் ஆகுறத ஃபுல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து டயக்ராமாக போட முடியுங்களா? முடியாது இல்லையா.
அதுக்கு வந்து பெரிய எக்ஸ்பிளனேஷன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல வந்து என்ன ஆகும்னா இந்த லேடர் லாஜிக் வந்து சூட் ஆகாது. ஸோ இந்த மோஷன் கண்ட்ரோலு அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து கிராஃபிக்கல் ஃபார்ம் வந்து நமக்கு செட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீக்வென்ஷியல் ஃபங்க்ஷன் சார்ட். இது வந்து ஃப்ளோ சார்ட்னு சொல்லுவோம், இல்லை ஃபங்க்ஷன் சார்ட்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிஷின் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இல்லையா. இந்த வேலை செய்யணும், இந்த வேலை செய்யறப்ப அதுக்கப்புறம் இந்த வேலை செய்யணும். ஸோ அடுத்து ரெண்டாவது ஒரு ஒர்க் பண்ணணும். ரெண்டாவது ஒர்க் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்து மூணாவது ஒர்க்குக்கு போகணும். இல்லை ரெண்டாவது ஒர்க் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும், திரும்ப வந்து ஒன்னாவது ஒர்க்கு தான் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து ஒரு ஃப்ளோவா சொல்லணும். ஒரு ஒரு ஒர்க்குக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன, நெக்ஸ்ட் என்ன, நெக்ஸ்ட் என்ன, இது வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா இது, ஃபெயிலியர் ஆச்சுன்னா இது. ஸோ எஸ்னா ஒரு பக்கம், நோனா ஒரு பக்கம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ மாதிரி போகுது இல்லையா. இதை வந்து என்ன பண்ணணும்னா இதுதான் ஃபங்க்ஷன். இது வந்து ஃப்ளோ சார்ட்னு சொல்லுவோம். இதை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி ஃபங்க்ஷன் வந்து எழுதுறதுனால இது வந்து சீக்வென்ஷியல் ஃபங்க்ஷன் சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஃப்சின்னு சொல்லி ப்ரோக்ராம் லாங்குவேஜ் இருக்கு. ஸோ இந்த மாதிரியும் வந்து நீங்க பிஎல்சியில் ப்ரோக்ராம் எழுதலாம். ஸோ இதை ஃபாலோ பண்றது வந்து சீக்வென்ஷியல் ஃபங்க்ஷன் சார்ட்னு சொல்றோம். ஸோ இது வந்து என்னன்னா எக்ஸ்பிளைன் சில சீக்வென்ஷியலாக நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு இந்த லாங்குவேஜ் வந்து ஈஸியாக சப்போர்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஐடியா பண்ணி வச்சிருந்தோம்னா இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இதுலேயே வந்து டைமர்ஸு எல்லா ஃபங்க்ஷனும் கொண்டு வரலாம். நம்ம இந்த கான்செப்ட்ல நம்ம மைண்ட் யோசிக்குது அப்படின்னா நம்ம இந்த கான்செப்ட்ல வந்து ப்ரோக்ராமிங்கும் எழுதிக்கலாம். அதுக்கு சாஃப்ட்வேரும் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. நார்மல் ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இதுல இருந்து என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுல மல்டிபிள் பிரான்ச் போகலாம். இதுல நார்மல் ஃப்ளோ சார்ட்ல பார்த்தீங்கன்னா எஸ்னா ஒரு பக்கம், நோனா ஒரு பக்கம் தான் போகும். பட் பிஎல்சியோட சீக்வென்ஷியல் ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு கண்டிஷன் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இதுவா இல்லை இதுவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எத்தனை பிரான்ச்னாலும் போகலாம். மல்டிபிள் பிரான்ச் போகலாம், மல்டிபிளா நம்ம வந்து ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணலாம். பட் ஃப்ளோ சார்ட்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் நோ, ஒரு கண்டிஷன் எஸ் ஆர் நோ, எஸ்னா நெக்ஸ்ட், நோனா திரும்ப ரிப்பீட், அப்படிதான் போக முடியுமே தவிர இல்லை இன்னொரு பிரான்ச்சுக்கு போகும். ஸோ சிங்கிள் பிரான்ச்சிங் மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து மல்டிபிள் பிரான்ச்சிங் இருக்கும். இதுதான் வந்து நார்மல் ஃப்ளோ சார்ட்டுக்கும் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கிற எஸ்எஃப்சிக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டெப்பாக பிரிச்சிடலாம். உங்களோட இதை வந்து நிறைய ஸ்டெப்பாக பிரித்து தனித்தனியாக வந்து நீங்கள் கோடிங் எழுதலாம். ஸோ லாஜிக்கை வந்து நீங்கள் டைரக்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ சின்ன சின்னதாக பிரிக்கிறனால அதை வந்து ஈஸியாக வந்து ஃபால்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து எப்பயுமே லாஜிக் வந்து ஒரு ஃப்ளோவாக தான் சொல்லுவோம் இல்லையா. இது ஆப்ரேஷன் வந்து கட் பண்ணி பண்ணுறதுனால இதை டிசைன் பண்ணுறதுக்கு, இந்த ப்ரோக்ராம் வந்து டிசைன் பண்ணுறதுக்கும் மிஷினோட ஒர்க்கிங்க்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து நம்ம வந்து ஈஸியாக அந்த மாதிரி எழுத முடியாது. அதாவது லாங்குவேஜ் வந்து கிரியேட் பண்ண முடியாது. எல்லா அப்ளிகேஷனுக்கும் வந்து இந்த ஃப்ளோ வந்து செட் ஆகுமானா செட் ஆகாது இல்லையா. நிறைய அப்ளிகேஷனுக்கு இது வந்து செட் ஆகிறது கஷ்டம். ஸோ இது வந்து இதுதான் இதில் இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் என்னன்னா ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம் போட்டு ப்ரோக்ராம் எழுதுறது. ஸோ என்னன்னா நிறைய வந்து நம்ம பிளாக்காக போட்டுக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், லேடர் லாஜிக். நார்மலாக எலக்ட்ரிக்கல் டிராயிங் எப்படி போடுறோமோ அது வந்து லேடர் லாஜிக்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு சீக்வன்ஸ் மாதிரி ஆப்ரேட் பண்ணுறது வந்து சீக்வென்ஷியல் ஃபங்க்ஷன் சார்ட் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம்னா ஒரு பிளாக் கொடுத்துருப்பாங்க. ஒரு பிளாக்னா ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பாக்ஸ்க்குள்ள வந்து சிக்னல் கொடுத்தீங்கன்னா அது என்ன ஆகும்னா அதை மட்டும் தான் ப்ராசஸ் பண்ணும். ஒரு அடிஷன், ஒரு சப்ட்ராக்ஷன், ஒரு சின்ன ஃபங்க்ஷன் பண்ணுறது வந்து ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம் சொல்கிறோம். அந்த ஒரு ஃபங்க்ஷனல் பிளாக்கு ஒரு வேலை தான் இருக்கும். அந்த வேலை முடிச்சோடனே அடுத்து இதுக்கு லிங்க் பண்ணியிருப்போம். இதுக்கப்புறம் இது அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனாக போகும். ஸோ இது வந்து ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம் சொல்கிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம் தான் வந்து இது நிறைய இடத்துல வரும். இதில் வந்து நம்ம கவுண்டிங் ஃபங்க்ஷன், டைமர் ஃபங்க்ஷன், பிஐடி ஃபங்க்ஷன், இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் வந்து உள்ளே கொண்டு வரலாம். ஸோ எல்லாமே வந்து ஃபங்க்ஷனாக வச்சுருப்பாங்க. இந்த ஃபங்க்ஷனை நம்ம ஆட் பண்ணி ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணலாம். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய காம்ப்ளிகேட்டட் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா.
காம்ப்ளிகேட்டட் ஃபங்க்ஷன்லாம் வந்து ஃபங்க்ஷன் பிளாக் பேஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ விஷுவல் நம்ம பார்க்குறதுக்கும் வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து ஈஸியாக வந்து தெரியும். ஃபங்க்ஷன் பிளாக்காக போடுறதுனால நிறைய விஷயங்கள் வந்து கம்பைன் பண்ணி ஒரே இதாக போட்டுடலாம். ஸோ ஃபங்க்ஷன் பிளாக்கோட அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு ஒரு செட் ஆஃப் வேலை இருக்கு இல்லையா, ஒரு வேலை ஒரு 10 வேலையை சேர்த்து ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சுட்டு அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்குள்ள இந்த ஒரு 10 வேலையை செய்ய வைக்கணும் அப்படின்னா இதை போட்டுட்டானா அந்த 10 வேலையை வந்து அது மொத்தமாக வந்து பிஎல்சி செய்யும். ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம்னா ரிப்பீட்டாக வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். தேவையான இடத்துலலாம் அந்த இப்போ ஒரு மிஷின் வந்து ஒரு 10 தடவை செஞ்சுட்டு திரும்ப வந்து இன்னொரு இடத்துல அது தேவைப்படுதுன்னா நீங்கள் ஒரு தடவை இந்த ஃபங்க்ஷன் பிளாக் எழுதுனா போதும். அதை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை எத்தனை தடவைனாலும் நீங்கள் வந்து ப்ரோக்ராம்குள்ளே யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா மெமரி வந்து நிறையா கம்மியான மெமரியே வந்து போதும் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு. அதை நிறையா ஃபங்க்ஷனாக கொண்டு வரலாம். ஸோ இதுதான் வந்து ரெப்ரசன்டேஷன். நிறையா ஃபங்க்ஷனை ஒரு பிளாக்காக எழுதலாம். அதை திரும்பவும் வந்து நீங்கள் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அட்வான்டேஜ். ஸோ நிறைய மோஷன் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, மோஷன் கண்ட்ரோல்னா இப்போ பொசிஷன் கண்ட்ரோல் அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த ஃபங்க்ஷன் பிளாக் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறப்போ நிறைய ஃபங்க்ஷனை கொண்டு வரலாம். இந்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷனை வந்து சேர்த்து ஒரே ஃபங்க்ஷனாகவும் கொண்டு வரலாம். இல்லை சின்ன சின்ன ஃபங்க்ஷனாக பண்ணிட்டு அதை நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணணும், அடுத்து வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு சீக்வன்ஸ் இருக்குன்னா அதை வந்து பார்க்குறப்பையும் ஈஸியாக புரியும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்டு டெக்ஸ்ட். ஸ்ட்ரக்சர்டு டெக்ஸ்ட்னா என்னன்னா எழுத்து. ஸோ அதுக்குன்னு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதாவது ஸ்ட்ரக்சருங்கிறது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்படி தான் எழுதி தான் இருக்கும். ப்ரோக்ராம் லாங்குவேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ இஃப் தென் அந்த கான்செப்ட் வந்துடும். இப்போ இந்த கண்டிஷன் ஆன்ல இருந்தால் என்ன செய்யணும், இந்த கண்டிஷன் ஆன்ல இருந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இஃப் தென் கான்செப்ட்ல எழுதலாம். கண்டினியூவாக நடக்கிறது வந்து லூப் கான்செப்ட்னு சொல்லுவோம். ஒயில் லூப்பு, ஃபார் லூப்புன்னு சொல்லி 2 லூப் இருக்குது. அந்த லூப்புக்குள்ளேயே நடந்துகிட்டே இருக்கும். ஸோ கண்டிஷன் பேஸ் பண்ணி நடக்கிறது எல்லாமே வந்து எழுத்து மூலமாக தான் இது வந்து பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாஸ்கல், அப்புறம் ஃபாக்ஸ் ப்ரோ அந்த மாதிரி லாங்குவேஜஸ் இருந்தது. அதுக்கப்புறம் பேசிக்கு சி லாங்குவேஜ்னு இருக்கும். ஸோ அதில் இருக்கிற மாதிரியே வந்து டெக்ஸ்ட் பேஸ்டு லாங்குவேஜ். அதாவது டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து அவங்க ப்ரோக்ராம் டெவலப் பண்ணனால இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ இங்கிலீஷ்லேயே வந்து சிம்பிள் வேர்ட்ஸாக இருக்கும். ஸோ இஃப்னா வந்து இதுவாக இருந்தால் இது பண்ணு, இந்த கண்டிஷனாக இருந்தால் வேற ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லி எழுதுறது வந்து சிம்பிளாக வந்து நம்ம சொல்கிற மாதிரியே இருக்கும், கமெண்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் அந்த லாங்குவேஜ் வந்து சிம்பிளஸ்ட்டாக தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்மில் டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன்லாம் எழுதுகிறப்போ மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் அண்டு லூப் ஃபங்க்ஷன்லாம் பண்ணுறப்ப இந்த லாங்குவேஜ் வந்து எஸ்டி லாங்குவேஜ், ஸ்ட்ரக்சர் டெக்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் வந்து ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை கொண்டு போய் நீங்கள் லேடர் லாஜிக்கில் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா லூப் எழுத முடியுமா? நம்ம லேடர் லாஜிக்கில் ஒரு இதை திரும்ப பண்ணணுங்கிறத நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை திரும்ப காப்பி பேஸ்ட்டு தான் பண்ண முடியுமே தவிர இந்த மாதிரி ஒரே ஒரு லைன் எழுதிட்டு திரும்ப ஃபங்க்ஷன் ஆகணுங்கிறத ஈஸியாக வந்து இந்த லாங்குவேஜில் எழுத முடியும். லூப்பிங் மாதிரி பண்ண முடியும். ஸோ இது வந்து மேத்தமெட்டிக்கல் அந்த கம்ப்யூட்டிங் ஃபங்க்ஷன் வந்து ஈஸியாக எழுதலாம். இதோட அட்வான்டேஜ். அப்புறம் வந்து மற்ற லாங்குவேஜ் கவர் பண்ண முடியாத சில ஃபங்க்ஷனை வந்து இந்த டெக்ஸ்ட் லாங்குவேஜில் லேடர் லாஜிக்கால் பண்ண முடியாத சில ஃபங்க்ஷனை வந்து டெக்ஸ்ட் லாங்குவேஜில் நம்ம பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இதோட அட்வான்டேஜ். இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா சின்டெக்ஸுங்கிறது இஃப் தென் அப்படின்னா இஃப்ங்கிறத நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் எழுதணும்னா கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும். ஒரு எழுத்தை வந்து ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் மாற்றி எழுதிங்கன்னா அது ஒத்துக்காது. ஆனால் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த இடத்துல செமிகோலன் வைக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், செமிகோலன்லாம் அங்கங்கே வரும், கமா, செமிகோலனு, ப்ராக்கெட்டு அதெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா அது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். கரெக்டாக ஃபாலோ பண்ணலன்னா என்ன ஆகும்னா எரர் வந்துடும். ஸோ அதுதான் வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் நிறைய கதை மாதிரி எழுதியிருந்தா அதை படித்து அதை கண்டுபிடிச்சி அதில் ப்ரோக்ராம் எங்கே எரர் இருக்குங்கிறத பார்க்குறது வந்து பெரிய கஷ்டம். இந்த லாங்குவேஜை போயிட்டு நீங்கள் ஆன்லைனில் எடிட் பண்ண முடியுமானா முடியாது இல்லையா. அதை எடிட் பண்ணி திரும்ப அதை கம்பைல் பண்ணணும். ஏன்னா எரர் இல்லாமல் எழுதணும். நம்ம கதை எழுதுனாலே அது ஏதாவது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருவோம் இல்லையா, அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் வந்து கரெக்ட் பண்ணிட்டு தான் ஆன்லைனில் அப்டேட் பண்ண முடியும். ஸோ ஆன்லைனில் எடிட் பண்ணுறதுக்கு இந்த லாங்குவேஜ் வந்து செட் ஆகாது. இதுதான் வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
ஸோ இது வந்து ஒவ்வொரு இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி போகும். ஸோ இதோட டெக்ஸ்டோட லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ கான்ஃபிகரேஷன் பண்ணோம்னா இவ்வளோ நிறைய கதை மாதிரி எழுதணும், பெருசாக தான் வரும். ஸோ இதெல்லாம் பார்க்கலாம் பின்னாடி. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் லிஸ்ட், இது வந்து 5வது லாங்குவேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் லிஸ்ட் இதுக்கும் இதுவுமே வந்து ஒரு டெக்ஸ்ட் லாங்குவேஜ் தான், டெக்ஸ்ட் மாதிரி தான் எழுதணும். இது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ஓஎன்சின்னு போடுறோம் இல்லையா, டயக்ராம் மாதிரி போடுறோம் இல்லையா, அதை அப்படியே வந்து டெக்ஸ்ட்டாக எழுதணும். என்ஓனா எல்டி அப்படின்னா என்ஓ பாயிண்டர். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதி அதுக்கு வந்து ஒரு டேக் நேம் கொடுத்துக்கலாம். இதில் என்ன இதுனா சிம்பிளாக சின்ன சின்ன இதாக தான் எழுதணும். ஸோ இதுக்கு வந்து அது என்னங்கிறத நம்ம படித்து வச்சுக்கணும். ஸோ அப்போனா தான் இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் லிஸ்ட்டுங்கிறத எழுத முடியும். அதில் பார்த்தோன்னா இஃப் தென்னுங்கிற இங்கிலீஷ் வேர்டு வந்து நமக்கு புரிகிற மாதிரி வேர்ட்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா எல்டி, எஸ்டி, கோ டு, கால் அப்படிங்கிற சிம்பிள் அதை விட ரொம்ப ஷார்ட் ஃபார்மில் இருக்கும். ஷார்ட் ஃபார்மாக தான் வந்து நீங்கள் எழுத முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதை எரருங்கிறத நீங்கள் செக் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ரன் டைம் எரரு, ஆட் எரரு, ப்ரோக்ராமிங் எரருங்கிறத நிறைய எரர் வரும், அதை கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். எல்டி எக்ஸு, எல்டிங்கிறது என்ஓ பாயிண்ட்டு, இன்புட்டு, அதுக்கு வந்து நேம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ புஷ் பட்டன். ஸோ அவுட்புட்டு M2, அண்டு ஏஎன்னா அண்டு. ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சிரமமாக தான் இருக்கும், நமக்கு ஃபஸ்ட்டு புரியுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து 5 லாங்குவேஜஸ். ஸோ நம்ம இப்போ வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், ஸோ வந்து பிஎல்சியோட பேசிக்ஸ் பார்த்தோம், ஹிஸ்ட்ரி பார்த்தோம், ஆட்டோமேஷனோட 4 ரெவல்யூஷன் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஓகே. ஸோ 5 டைப் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்துருக்கோம். ஸோ என்னங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ அது ஒவ்வொரு இதை பற்றி நம்ம டீப்பாக பார்க்கலாம். ஸோ லேடர் லாஜிக் இருக்குது, சீக்வென்ஷியல் ஃபங்க்ஷன் சார்ட்டன் இருக்குது, ஃபங்க்ஷன் பிளாக் இருக்குது, ஸ்ட்ரக்சர் டெக்ஸ்ட் இருக்குது, இன்ஸ்ட்ரக்ஷன் லிஸ்ட் இருக்குது. ஸோ இந்த லாங்குவேஜில் யாருக்காவது டவுட் இருக்குங்களா? இந்த ஜஸ்ட் இது எக்ஸ்பிளைன் தான் பண்ணியிருக்கேன், இது உள்ளே பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்லேருந்து எப்படி போகலாம், ப்ராக்டிக்கலாக போகலாமா, இல்லை இதே மாதிரியே சொல்லிட்டே போனால் கரெக்டாக இருக்குமா? எல்லாரும் பிஎல்சி அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா? எப்படி பண்ணலாங்கிறத சொல்லுங்கள். ப்ராக்டிக்கல் எப்படிங்க? ப்ராக்டிக்கல் எப்படி பண்ணணும்? ப்ராக்டிக்கல் நான் மட்டும் பண்ண முடியாது, நீங்கள் தான் ப்ராக்டிக்கலாக பண்ணணும். ஓகே. ஓகே, எப்படி பண்ணலான்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் நாளையிலேருந்து.
உங்க பிளான் என்ன இருக்கு இதுல அடுத்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், நீங்க எப்படி எடுத்துருக்கீங்க? எப்படி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நானே பண்ணிருக்கேனா? நீங்க என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? நீங்க தான் ஐடியா சொல்லணும், எப்படி போலாம். பிராக்டிகலோட சேர்ந்து போனாதான் கரெக்டா எப்படிங்க? பிராக்டிகலோட சேர்ந்து போனாதான் கரெக்டா கேட்கல. டைம் டேபிள் படியே போங்க. டைம் டேபிள் படியே போங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறோம். ஓகே, நாளைக்கு வந்து நான் தெரிஞ்சாதானே நல்லா இருக்கும். ஆமா, அதாவது இப்போ நிறைய பிராண்ட் இருக்கு இல்லையா, பிஎல்சி வந்து நிறைய பிராண்ட் இருக்கு சரிங்களா. இப்போ 5 லாங்குவேஜ் சொன்னேன் இல்லையா, பிஎல்சி பத்தி இப்போ ஓரளவுக்கு பேசிக் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக பார்க்குறதே வந்து நம்ம பிஎல்சியை பற்றி தெரியணும்னா அந்த பிஎல்சி ப்ரோக்ராம் பண்ணி தான் பார்க்கணும் இல்லையா. பிஎல்சி ப்ரோக்ராமிங்கை தான் பார்க்க போகிறோம். பிஎல்சியை நம்ம சர்வீஸ் பண்ணவோ இல்லை ஹார்ட்வேரை போய் பார்க்க போகிறது கிடையாது, ப்ரோக்ராம் தான் பண்ணி பார்க்க போகிறோம். கரெக்டு தானே? பிஎல்சிங்கிறது ப்ரோக்ராம் தானே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஃபிசிக்கலாக ஏதாவது பார்க்க போகிறோமா? கிடையாது, ப்ரோக்ராம் தான் எழுதி பார்க்க போகிறோம். கரெக்டுங்களா? ஸோ அப்போ நீங்கள் வந்து முதல் பிஎல்சி சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பிஎல்சி வந்து ஒர்க் அவுட் பண்ணிப்பாங்க. நீங்கள் ப்ரோக்ராம் எழுத தான் அது எப்படி எழுதணுங்கிறத தானே தெரிஞ்சுக்க போகிறீங்க. கரெக்டுங்களா? நம்ம வந்து ஃபிசிக்கலாக எதுவுமே செய்ய போகிறதில்ல, ப்ரோக்ராம் வச்சு தான் பார்க்க போகிறோம் இல்லையா. பிஎல்சியில் ப்ரோக்ராம் தானே எழுதணும். நீங்கள் போய் பிஎல்சி செய்ய போகிறது கிடையாது. வயரிங் பண்ணுறதுக்கு நான் சொல்லி தரணுமா உங்களுக்கு? பிஎல்சியா நீங்கள் ஃபீல்டில் போய் வயரிங் பண்ணுறதுக்கு நான் சொல்லி தரணுமா? எல்லாருக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ பிஎல்சிக்கு சப்ளை கொடுத்துட்டு நீங்கள் வயரிங் பண்ணுறது நீங்கள் ஈஸியாக பண்ணிடுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குது, அப்படியே ஒர்க் ஆயிருமா? பிஎல்சி கிடையாது. நெக்ஸ்ட் வந்து இப்போ விஎஃப்டி டிரைவு செர்வோ அப்படின்னா நீங்கள் போய் மாட்டுவீங்க, வயரிங் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் செட்டிங் வைப்பீங்க இல்லையா. அதுலேயே செட்டிங் இருக்கும், இந்த நம்பருக்கு வந்து கூட்டிங்க குறைப்பீங்க, அவ்வளோதான் இருக்கும். ஸோ அதில் பட்டன் அமுக்கினாலே வேலை முடிஞ்சிடும். அதுக்கு மேனுவல் இருக்கும், அந்த மேனுவலுக்குள்ளே தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஒரு 100 பேராமீட்டர் இருக்குன்னா 100 பேராமீட்டருக்குள்ளே அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ண போகிறீங்க. பட் ஆனால் பிஎல்சின்னு வர்றப்ப என்ன பண்ண போகிறோம், இவ்வளோதான் பேசிக் வந்து இவ்வளோதான். 5 லாங்குவேஜ் இருக்குது, அந்த 5 லாங்குவேஜில் நீங்கள் ப்ரோக்ராம் எழுதி தான் ஆகணும். ஒரு இதை ஒர்க் பண்ணணும்னா நீங்கள் ப்ரோக்ராம் எழுதி ஆகணும் இல்லையா. ஸோ அந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம லேட்டரல் லாஜிக்கோ இல்லை மற்ற லாங்குவேஜ்லேயோ நம்ம ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஸோ ப்ரோக்ராம் எதில் எழுத முடியும்? நம்ம பேப்பரில் எழுதி பார்க்க முடியுமா? இல்லை அதை நான் வந்து கதை மாதிரி சொன்னால் நல்லா இருக்காது. அப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் வந்து முதல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அந்த சாஃப்ட்வேர் வச்சு நீங்கள் வந்து ப்ரோக்ராம் வந்து சாஃப்ட்வேரில் தான் எழுத முடியும். ஸோ அந்த சாஃப்ட்வேரில் எழுதிட்டு ஒன்று சிமுலேட் பண்ணி பார்க்கணும். சிமுலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒர்க் ஆகுதா, ஆன் ஆகுதா, ஆஃப் ஆகுதான்னு தெரியும். சில ஃபங்க்ஷனை வந்து சிமுலேட் பண்ணி பார்க்கலாம், சில ஃபங்க்ஷனை வந்து அது ஃபிசிக்கலாக சிமுலேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த டயத்தில் நீங்கள் வந்து ஒரு பிஎல்சி வச்சுக்கிட்டு அதில் வந்து ஃபிசிக்கலாக இன்புட் அவுட்புட்லாம் கொடுத்து இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். அவுட்புட் வந்து வெறும் இண்டிகேட்டர் மட்டும் வச்சா போதும். இன்புட்டுக்கு வந்து நீங்கள் சுவிட்சோ புஷ் பட்டனோ அந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு அதை நீங்கள் எழுதின ப்ரோக்ராம் வந்து ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். அது நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ நான் சொல்லித்தரது வந்து இதில் தான் ஆன்லைனுங்கிறனால நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து எழுதி காமிக்கலாம், சொல்லலாம், எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்கள் வந்து எழுதி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதில் வர எரர்ஸை வந்து கரெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதை நீங்கள் ஃபிசிக்கலாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து டெஸ்டிங் பண்ணுறது நீங்கள் எழுதி தான் பழக முடியும். இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் தான். ஸோ சொல்லி கொடுத்தோன்னே புரிஞ்சுட்டு பண்ண முடியாது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறாதான் உங்களுக்கு வந்து அது வந்து புரியவே செய்யும். புரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து அதை நீங்கள் வந்து மைண்டில் வந்து செட் ஆகணும் இல்லையா. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் செட் ஆகும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் அது செட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ரோக்ராம் லிங்க் அனுப்புகிறேன், சாஃப்ட்வேர் லிங்க் அனுப்புகிறேன். அதே மாதிரி சாஃப்ட்வேரு நிறைய பிராண்டுக்கு நிறையா சாஃப்ட்வேர் இருக்குது. பட் நான் கொடுக்க போகிறது வந்து ஃபியூஜி சாஃப்ட்வேர் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்லித்தர முடியும். ஸோ எல்லாருமே ஒரே சாஃப்ட்வேரை ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். வேறு சாஃப்ட்வேர் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸோ ஒவ்வொன்றுக்குமே வந்து சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான். பட் வந்து லேடர் லாஜிக் வந்து ஒரே மாதிரி தான் எழுத போகிறோம். பட் மற்ற லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, ஃபங்க்ஷன் பிளாக்கு, அதெல்லாம் வந்து வேறு ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி டிசைன் பண்ணியிருப்போம். ஸோ சின்ன சின்ன வித்தியாசம் தான் இருக்கும். ஸோ எல்லா சாஃப்ட்வேரை பற்றியும் நம்ம பார்க்க முடியாது. நான் ஃபியூஜி சாஃப்ட்வேர் கொடுக்குறேன், நான் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ரோக்ராமாக வந்து நம்ம சின்ன சின்ன ப்ரோக்ராம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு ப்ரோக்ராமாக எழுதி டெஸ்டிங் பண்ணி பார்க்கலாம். சில விஷயங்களை வந்து நம்ம சிமுலேஷனில் பார்க்கலாம், சில விஷயங்களை நான் வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி
இன்னும் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் தெரியணும், அதையும் நான் சொல்லி கொடுத்துறேன். ஓகேங்களா? நாளைக்கு லிங்க் அனுப்புகிறேன், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கூப்பிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்ம பேசிக் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரக்சர், பிஎல்சியோட ஸ்ட்ரக்சர் பார்க்கணும். ஸ்ட்ரக்சருங்கிறது என்ன மாதிரியான ஒரு கட்டமைப்பில் இருக்குது பிஎல்சி, அப்படின்னா தான் அதோட ஒர்க்கிங் எப்படி ஒர்க் ஆகுங்கிறது தெரிஞ்சாதான் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணவே முடியும் இல்லையா. ஒன்று எப்படி இருக்கு, அது இன்டர்னலாக ஒரு பாக்ஸ் மட்டும்தான் நமக்கு இருக்கு, கையில் கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாம அது எப்படி வேலை செய்யும் நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ பிசிக்கல் பார்ட்டுக்குள்ள எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து பிஎல்சி வந்து எப்படி பிரிக்கலாம், ஸோ அதோட எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, பிஎல்சியோட டைப்பு பார்க்குறோம். ஸோ சைஸ், பிஎல்சியோட சைஸ்னா அதோட பிசிக்கல் சைஸ் கிடையாது, நம்பர் ஆஃப் ஐஓ. பிஎல்சிங்கிறது என்னன்னா இன்புட் அவுட்புட் லாஜிக் தானே, இன்புட் கொடுத்தா ஒரு அவுட்புட் வரப்போகுது. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ இன்புட் கொடுக்கலாம். ஒரு சின்ன பிஎல்சி காம்பாக்டாக இருக்குது அப்படின்னா ஒரு 16 இன்புட் வரைக்கும் இருக்குன்னா அது நேனோ பிஎல்சி, இல்லை ரொம்ப சின்ன பிஎல்சி இருக்கும். மைக்ரோ பிஎல்சி, மினி பிஎல்சி அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஸோ 16லேருந்து 128 ஐஓ, அதுக்கப்புறம் 128லேருந்து 512 ஐஓ வரைக்கும், அதுக்கப்புறம் 512லேருந்து 8000, 10,000, 1,00,000 ஐஓ வரைக்கும் போகலாம். ஸோ லட்சக்கணக்கான ஐஓ வரைக்கும் போகலாம். ஒரு பெரிய பிஎல்சி பார்த்தீங்கன்னா 8000 ஐஓ வந்து ஹேண்டில் பண்ணும். 8000 ஐஓ வரைக்கும் போகலாம். ஸோ எவ்வளோ ஐஓவை ஹேண்டில் பண்ணுது அதை பொறுத்து பிஎல்சியோட கெப்பாசிட்டியை பொறுத்து நம்ம பிரிக்கலாம், சின்ன பிஎல்சி பெரிய பிஎல்சி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் எழுதுறோம் இல்லையா, நம்ம எழுதுகிற ப்ரோக்ராம் ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனை பொறுத்து மெமரி ப்ரோக்ராம் எழுதுவோம், அந்த ஐஓவை பொறுத்து இருக்காது. இப்போ ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா ஐஓ வந்து நிறைய இருக்கும், ஆனால் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும், லாஜிக் வந்து சின்னதாக இருக்கும். சில இதில் வந்து ஐஓ கம்மியாக இருக்கும், பட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும், கான்செப்ட் நிறைய இருக்கும். ஏன்னா அது டைமாக இருக்கலாம், ஒரு இந்த டைம் கழிச்சு ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கலாம், இல்லை நிறைய ஃபங்க்ஷன் மாறி பண்ணணும், ஒரே இதை வந்து திரும்ப அவுட்புட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா. அதுக்கெல்லாம் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக எழுதுவோம். ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராம் லென்த் ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் ஐஓ வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ அந்த மெமரி கெப்பாசிட்டியும் வந்து பார்க்கணும், ப்ரோக்ராமில் தானே ஒர்க் ஆகுது எல்லாமே. ஸோ அந்த மெமரி கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி அது சின்ன பிஎல்சியா பெரிய பிஎல்சியாங்கிறத டிசைட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎல்சியோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னன்னா, பழைய காலத்து பிஎல்சி, இப்போ நம்ம மிட்சுபிஷி மிஷினில் இருக்குது பார்த்தீங்களா, பிரிண்டிங் மிஷினில் இருக்கிற பிஎல்சி பார்த்தீங்கன்னா ரேக் டைப்பாக இருக்கும். பின்னாடி வந்து ஒரு பிளேட்டு மாதிரி மாட்டியிருப்பாங்க, அந்த பிளேட்டில் பாக்ஸாக இன்செர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து ரேக் டைப் பிஎல்சி அப்படின்னு சொல்லுவோம். ரேக்கில் இருக்கும், ஒரு ரேக் மாதிரி இருக்கும், அந்த ரேக்ல இருந்து ஒன்று கழட்டி மாட்டுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மாடுலர் பிஎல்சினா இந்த ஓம்ரானோட சிஸ்மேக் சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரிக் டைப் இருக்கும், ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆட் அண்ட் மாடியூலாக போட்டுட்டே போவாங்க. அதுக்கு வந்து பேஸ் பிளேட் இருக்காது, ஆனால் பாக்ஸ் தனித்தனி பாக்ஸாக இருக்கும், அதை ஆட் பண்ணிகிட்டே போவோம் இல்லையா, அது வந்து மாடுலர் பிஎல்சி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் இல்லது ஃபிக்ஸடு பிஎல்சி இல்லை காம்பாக்ட் பிஎல்சி அப்படின்னு சொல்லுவோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பேண்டே பண்ண முடியாது, அதுக்கப்புறம் எக்ஸ்பேன்ஷன் பண்ண முடியாது, அவ்வளோதான். அந்த பிஎல்சிக்குள்ளே என்ன இருக்கோ அது மட்டும் தான் பிஎல்சியாக இருக்கும், வெளியில் எதுவுமே நீங்கள் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து காம்பாக்ட் பிஎல்சி அப்படின்னு சொல்லுவோம், அதான் மினி பிஎல்சியோ இல்லை காம்பாக்ட் பிஎல்சி. ஸோ ஒவ்வொரு கம்பெனிக்காரன் வந்து அதை எப்படின்னாலும் சொல்லுவோம். ஸோ ஒரு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சு ஃபிசிக்கல் டிசைனை வச்சும் நம்ம பிரிக்கலாம். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஐஓ வச்சு பிரிக்கலாம், மெமரி கெப்பாசிட்டி வச்சு பிரிக்கலாம். ஸோ இதை வச்சு தான் பிஎல்சி வந்து டைப் வந்து பிரிக்கிறோம். பட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் வந்து ரேக் டைப்பா, மாடுலர் டைப்பா, காம்பாக்ட் டைப் பிஎல்சியா அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இது வந்து ஒரு மினி பிஎல்சி, இது வந்து சீமென்ஸோட லோவோங்கிற மாடல், ரொம்ப காம்பாக்ட், ஒரு சின்ன பிஎல்சி, இவ்வளோதான். இது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது 2 ஐஓ சேர்க்கணும்னா இந்த லோகோ பிஎல்சியில் வந்து சேர்க்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த மாடல் இருக்கு இல்லைங்களா, இந்த மாடலில் வந்து இந்த மாடல் பிஎல்சிலாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸாக இருக்கும். இதுக்கப்புறம் அது ஆட் ஆன் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ எவ்வளோ இன்புட் வேணும்னா இன்புட்டை மட்டும் ஆட் ஆன் பண்ணணும்னா பண்ணிகிட்டே போகலாம், அவுட்புட் வேணுமா அவுட்புட்டை மட்டும் பண்ணிகிட்டே போகலாம், கம்யூனிகேஷன் டிவைஸ் வேணுமா அது தனியாக ஆட் பண்ணலாம். ஸோ இது வந்து சீமென்ஸோட மினி பிஎல்சி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீமென்ஸோட இது வந்து ரேக் டைப் பிஎல்சி. சீமென்ஸ் தான், அதே பிராண்டு தான், பட் ஆனால் இது வந்து ரேக் டைப். பார்த்தீங்கன்னா கேசட் மாதிரியா இருக்கும். இதில்
இன்புட்டா அவுட்புட்டா இல்லை வேற ஏதாவது கம்யூனிகேஷன் டிவைஸா செர்வோ கண்ட்ரோலா. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் வந்து அவன் ஸ்பெஷலாக டிசைன் பண்ணி கேசட் வச்சிருப்பான். நமக்கு எந்தெந்த அவுட்புட்டு என்னென்ன மாதிரி காம்பினேஷன் வேணுமோ அந்த மாதிரி காம்பினேஷன்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பிஎல்சி தனியாக இருக்கும், பவர் சப்ளை தனியாக இருக்கும், அதுக்கப்புறம் ஐஓ யூனிட்லாம் தனித்தனியாக வரும். இது வந்து ஒரு ரேக் டைப் பிஎல்சி. இது வந்து ஓம்ரானோட மினி பிஎல்சி. இது வந்து ஜென் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை கொடுத்துட்டு நான் 6 இன்புட்டு 4 அவுட்புட் இருக்கும், ரிலே அவுட்புட் கொடுத்துருவோம். இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. இதுலேயே வந்து ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு இதுலேயே ஒரு சின்ன டிஸ்பிளே இருக்கும். ஸோ இதுலேயே இந்த பட்டன் இருக்கு இல்லையா, பட்டன் வச்சே நீங்கள் வந்து லேடர் லாஜிக் இதிலே கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இங்கே வந்து கம்ப்யூட்டர் ஆட் பண்ணுறதுக்கு போர்ட் இருக்கும். கம்ப்யூட்டரில் வந்து ப்ரோக்ராம் பண்ணி லோட் பண்ணலாம். ஸோ இதிலே ஒரு சின்ன டிஸ்பிளே வச்சுருக்காங்க. இது வந்து ஓம்ரானோட மினி பிஎல்சி. ரொம்ப ஸ்டார்டிங் லெவல் சீரியஸ் பிஎல்சி இதெல்லாம். ஸோ ஓம்ரானில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது. மாடுலர் டைப் இருக்குது, ரேக் டைப் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடியூல்ஸ் இருக்கும். இன்புட் அவுட்புட்டு, கம்யூனிகேஷன் மாடியூல், கண்ட்ரோல் மாடியூல்ஸ் நிறையா இருக்கும். இது வந்து ஓம்ரானோட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிஎல்சி. அது மாதிரி ரிமோட் டெர்மினல் இருக்கும். அந்த மாதிரி வந்து ரிமோட் டெர்மினல் பிஎல்சி ஒரு இடத்துல இருக்கும், அவுட்புட் ஒரு இடத்துல இருக்கும். அப்புறம் இது வந்து மிட்சுபிஷியோட மினி பிஎல்சி. இது பார்த்தீங்கன்னா சின்ன பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கப்புறம் எக்ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்பென்ஷன் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன மாடியூலாக போட்டு எக்ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். இது வந்து மிட்சுபிஷியோட எஃப்எக்ஸ் சீரியஸ் எஃப்எக்ஸ் அப்படிங்கிற சீரியஸ். அதுக்கப்புறம் மிட்சுபிஷிலே பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் நம்ம வந்து பிரிண்டிங் மிஷின்ஸில் பார்ப்போம். கியூ சீரியஸ், ஏ சீரியஸ்னு வரும். ஸோ கியூ சீரியஸ் வரப்போ அது அப்படியே ஏ சீரியஸோட பாதி சைஸை குறைஞ்சிரும். இந்த மாடியூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கும். முதல்ல பவர் சப்ளை இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் எக்ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே போவாங்க. இது நீங்கள் ஓம்ரானில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் சிபியூ வச்சுருப்பான், லெஃப்ட் சைடில் எக்ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே போவான் சில மாடலில். ஸோ அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்காண்டி எக்ஸாம்பிளுக்காண்டி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பிஎல்சி பவர் சப்ளை வச்சுட்டு அப்புறம் வந்து சிபியூ இருக்கும், சிபியூக்கு அப்புறம் ஐஓ யூனிட், கம்யூனிகேஷன் மாடியூல்னு சொல்லிட்டு எக்ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் டிவைஸ் வந்து இந்த மாதிரி ஹையர் எண்ட் பிஎல்சி மாடியூல்லாம் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ அதுலேயே வந்து டெர்மினல் கனெக்டர் தான் வரணும்னு இல்லை, இந்த மாதிரி ப்ளக் இருக்கும், ஸ்பெஷல் டைப் ப்ளக்ஸ் வரும். ஸோ மெமரி கார்டும் இதிலே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராம் அது ஹையர் லெவல் மெமரிலாம் போகிறப்போ இதிலே மெமரி கார்டு போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து சீமன்ஸ் இது வந்து ஆலன் பிராட்லி ஏபியோட பிஎல்சிஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிஎல்சி. ஸோ அவனும் வந்து ரேக் டைப் இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் பண்ணது 1970s 75ல் வந்த பிஎல்சிஸு. அதுக்கப்புறம் வந்தது. அதுக்கப்புறம் காம்பேக்ட் பிஎன்சி, மைக்ரோலாஜிக்ஸ் அப்படிங்கிற பேரில் வந்து காம்பேக்ட் பிஎல்சி வந்து மைக்ரோலாஜிக்ஸ்னு வரும். அதெல்லாம் வந்து காம்பேக்டாக இருக்கும். அதுலேயே டிஸ்பிளே டைப்பும் இருக்குது, அதுலேயே ப்ரோக்ராம் பண்ணலாம், இல்லை வெளியிலேருந்து கம்ப்யூட்டர் வழியாகவும் பண்ணலாம். இது வந்து ரேக் டைப் மாடலு. ஸோ இதில் நிறையா ஏபிலே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிஎல்சிஸ் இருக்குது. இவங்களுக்குன்னே தனி லாங்குவேஜ் இருக்குது, சாஃப்ட்வேர் இருக்குது. ஒவ்வொரு பிராண்டுக்கும் வந்து அவனே சாஃப்ட்வேர் கொடுப்பான். அந்த சாஃப்ட்வேரில் வந்து அந்தந்த பிஎல்சிக்கு தான் செட் ஆகும். இது வந்து ஒரு ஓல்டு மாடல் வந்து ரேக் டைப் மாடியூல்ஸ், ஐஓ மாடியூல்ஸு. இது வந்து அதுக்கு அடுத்து அட்வான்ஸ் ஆகுது. 95 2000ல் வந்த மாடல் ஆலன் பிராட்லி. இதுலேயுமே வந்து பவர் சப்ளை, அப்புறம் சிபியூ, அதுக்கப்புறம் வந்து ஐஓ மாடியூல்ஸ். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த கலர் ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு இதையும் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெல்டாவோட மினி பிஎல்சி பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். காம்பேக்ட் பிஎல்சி, டெர்மினல் டைப்பு. இது வந்து ப்ளக் டைப் ஆகும். இதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிஎல்சிஸ் இருக்குது. இதில் வந்து மாடுலர் டைப்பு. ஸோ எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா மாடுலாக போகும். இது வந்து மினி பிஎல்சிஸ். இதில் வந்து அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதிலே அட்டாச்மெண்ட் ஆகிட்டே போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூஜி பிஎல்சி. ஃபியூஜியோட மினி பிஎல்சிஸ் பார்த்தீங்கன்னா எஸ்பிபி, எஸ்பிஎஃப், எஸ்பிஇ அப்படிங்கிற சீரியஸு வரும். என்பி அதெல்லாம் வந்து மினி பிஎல்சி சீரியஸ். அதுக்கப்புறம் இந்த என்ஜே, அதுக்கப்புறம் எஸ்பிஹெச் இதெல்லாம் வந்து ரேக் டைப் பிஎல்சி, ரேக்கில் வரும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதும் வந்து ரேக் டைப்பாக தான் வரும். இதுலேயும் வந்து பவர் சப்ளை ஸ்டார்டிங்கில் வரும். ஒரு பேஸ் பிளேட் இருக்கும், பேஸ் பிளேட்டில் பவர் சப்ளைக்கு அப்புறம் சிபியூ, ஐஓ யூனிட்ஸ் இருக்கும். இது வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். அதில் கம்யூனிகேஷன் மாடியூலோ இல்லை ஐஓ யூனிட்ஸோ வந்து போட்டுக்கலாம். ஸோ பிஎல்சி சிபியூ வந்து மல்டிபிள் டைப் ஆஃப் சிபியூ இருக்குது, நிறைய மாடல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷனும் நிறைய டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்குது. ப்ளக் டைப்பும் இருக்கும், டெர்மினல் டைப் ஐஓஸும் இருக்கும். ஒரு பிஎல்சியில் மல்டிபிள் சிபியூ சேர்த்து வச்சு 2 சிபியூ போட்டு ரன் பண்ணலாம். ஸோ நிறையா டிஃப்ரென்சஸ் இருக்குது ரன் பண்ணுறதுல. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு
பேஸ் பிளேட் டைப் பார்த்தீங்கன்னா பேஸ் பிளேட் இருக்கும், அதில் ஃபஸ்ட்டு பிஎல்சி மாட்டியிருப்பாங்க, அப்புறம் ப்ராசஸர். ஸோ பவர் சப்ளை ஒட்டியே வந்து மெயினாக வந்து ஒரு சிபியூ ப்ராசஸர் வந்துடும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக பிஎல்சி. அதுக்கு அக்சசரிஸ் வந்து அதுக்கு பவர் வேணும் இல்லையா, பவரை வந்து நம்ம 220 இல்லை 24 கொடுப்போம். அதை கன்வெர்ட் பண்ணி பிஎல்சிக்கு என்ன வேணுங்கிறத அந்த பவர் சப்ளை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்புட் மாடியூல், அவுட்புட் மாடியூல், இல்லை இன்புட்டும் அவுட்புட்டும் சேர்ந்து ஒரு மாடியூலாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி மாடியூலாக வந்து ஆட் பண்ணிகிட்டே போவோம். ஸோ இந்த ரேக் டைப் பிஎல்சி பார்த்தீங்கன்னா பேஸில் ஒரு ரேக் இருக்கும், ரேக்னா பேஸ் பிளேட்டோ அந்த மாதிரி இருக்கும், அதுலேருந்து ரிமூவ் பண்ணி இன்சர்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து ரேக் மாடுலர் டைப் ஐஓ இல்லைன்னா ரேக் டைப் ஐஓன்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்காக ஒரு பிஎல்சியில் என்ன இருக்கும், எப்படி அதோட பேசிக்காக எப்படி பிரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பிஎல்சி. ஆக்சுவலாக பிஎல்சிங்கிறது ஒரு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், சிபியூன்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே தான் வந்து எல்லா கேல்குலேஷனும் எல்லா ஃபங்க்ஷனும் அங்கே உள்ளே தான் நடக்கும். ஸோ அது நடக்கிறதுக்கு மெமரி வேணும், மெமரி. ஸோ அந்த மெமரியில் வந்து 2 தான் பிரிச்சிருப்பாங்க, ப்ரோக்ராம் மெமரி, டேட்டா மெமரி. ப்ரோக்ராம் மெமரிங்கிறது நம்ம சொல்லிடுறோம் இல்லையா, இந்த ஃபங்க்ஷன் தான் பண்ண போகிறோம், இந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான கோடிங்கை நம்ம எழுதி வச்சிடறோம், அது வந்து ப்ரோக்ராம். அதை வந்து ஒரு மெமரியில் போய் சேவ் பண்ணி வச்சிடறோம். ஸோ அப்போ பவர் எப்போல்லாம் நீங்கள் ஆன் பண்ணுறீங்களோ அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். அதுக்கப்புறம் ரன்னிங் டயத்தில் ஒரு டைமரோ கவுண்டரோ இல்லை ஒரு டேட்டாவோ கொடுக்குறீங்கன்னா அந்த டேட்டாலாம் ஸ்டோர் ஆகணும் இல்லையா, அது தனியாக ஒரு இடத்துல சேவ் ஆகும். ஸோ அது வந்து டேட்டா மெமரி. ஸோ அந்த மெமரி அக்சஸ் பண்ணி இந்த சிபியூ ரன் ஆகும். இது ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு என்ன வேணும்னா நமக்கு ஒரு பவர் சப்ளை வேணும் இல்லையா, ஸோ ஒரு பவர் சப்ளை இருக்கும். இதை தான் வந்து நம்ம பிளாக் டயக்ராமாக காமிச்சிருக்கோம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஆப்டிக்கல் ஐசோலேஷன். ஸோ இந்த சிபியூ பார்த்தீங்கன்னா எப்பயுமே 5 வோல்ட்டு 3 வோல்ட்டுக்குள்ளே தான் ரன் ஆகும், மினிமம் வோல்டேஜில் தான் ரன் ஆகும். பட் நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா 24 வோல்ட்டு, 220 வோல்ட்டு, 120 வோல்ட் ஏசி அந்த மாதிரி தானே ஒர்க் ஆகும். ஸோ அதை என்ன பண்ணுவோம்னா இன்புட்ஸை வந்து எல்லாமே சுவிட்சோ சென்சாரோ இல்லை ஒரு இன்புட் டிவைஸ் எதுவானாலும் இருக்கலாம், அதுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா இன்புட் மாடியூலில் கொடுத்துட்டோம்னா அந்த இன்புட் மாடியூல் என்ன பண்ணும், அந்த வோல்டேஜ் சிக்னலை வந்து அந்த இன்புட் சிக்னலை வந்து நமக்கு ஐசோலேட் பண்ணி தான் சிபியூக்கே கொடுக்குறோம். அது 5 வோல்ட் சிக்னலாக மாற்றி அப்புறம் ஐசோலேட் பண்ணி தான் உள்ளே கொடுப்போம். ஸோ இதில் வந்து ப்ராசஸிங் ஆகும், கால்குலேட் பண்ணிவிட்டு எப்போ எந்த அவுட்புட் ஆன் பண்ணணுமோ அந்த அவுட்புட் வரும். இங்கே வந்து 5 வோல்ட் சிக்னலாக தான் வரும். அந்த 5 வோல்ட் சிக்னலை என்ன பண்ணுறோம், நமக்கு வெளியில் வந்து ரிலே வேணுமா, இல்லை 5 வோல்ட் வேணுமா, 12 வோல்ட் வேணுமா, 24 வேணுமா, இல்லை 220 வேணுமா, ஏசியா டிசியாங்கிறத டிசைட் பண்ணி எப்படி வேணுமோ அந்த டைப் அனலாக் அவுட்புட் மாடியூல் போட்டு நம்ம வெளியில் எடுத்துக்கிறோம். ஸோ அதுவுமே வந்து ஐசோலேட் பண்ணி தான் வெளியிலே கொடுப்பாங்க. ஸோ இந்த பிஎல்சிக்கும் இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் ஐசோலேட்டடாக இருக்கும், ஆப்டிக்கலி ஐசோலேட்டட். அப்படின்னா தான் வந்து வெளியில் ஏதாவது பெரிய ஷார்ட் சர்க்யூட்டோ ஏதாவது ஒரு டேமேஜ் ஆனால் இந்த பிஎல்சியை பாதிக்காது. அது போக நாய்ஸ் இஷ்யூ இருக்கு இல்லையா, நாய்ஸ் எல்லாம் வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு இதுலேயே வந்து இது பண்ணிடுவாங்க, கட் பண்ணிடுவாங்க, எலிமினேட் பண்ணிடுவாங்க. இதுக்கு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கும் ஆன்லைனில் வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கும் இல்லை சிஸ்டமோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் ஒரு போர்ட் இருக்கும், அதை வச்சு நம்ம கம்ப்யூட்டரை வச்சு ப்ரோக்ராமும் பண்ணலாம், மானிட்டரிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக் பிளாக் டயக்ராம், பிஎல்சியோட பேசிக் பிளாக் டயக்ராம். ஸோ இன்புட்டு அவுட்புட். ஸோ இன்புட் இருக்கும், அவுட்புட் இருக்கும், என்ன இன்புட் வந்தால் என்ன அவுட்புட் பண்ணணுங்கிறத நம்ம ப்ரோக்ராமாக எழுதி வச்சிடணும். இதுதான் பார்ட் ஆஃப் பிஎல்சி. இதை நீங்கள் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பவர் சப்ளை, சிபியூ, மெமரி, கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத உள்ள இன்டர்னலாக பிஎல்சி இருக்கு. இது ஒர்க் ஆகிறதுக்கு சிக்னல் ஸ்டேட்டஸ் கொடுக்கறதுக்கு நம்ம இன்புட்டு, அதை வச்சு ஃபங்க்ஷன் அவுட்புட் எடுக்கிறதுக்கு அவுட்புட் செக்ஷன் இருக்கு. ஸோ இன்புட் செக்ஷன், அவுட்புட் செக்ஷன். ஸோ உள்ள கால்குலேஷன் நடக்கும். அது ஒர்க் ஆகுறதுக்கு கண்டிப்பாக எல்லா எலக்ட்ரிக்கல் டிவைஸுக்கும் பவர் வேணும் இல்லையா, ஸோ அது பவர் கண்டிஷன் பண்ணுறதுக்கு ஒரு பவர் சப்ளை. ஸோ இதுதான் சிம்பிளஸ்ட் பிளாக் டயக்ராம். இதுதான் பேஸ். இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நார்மலாக ஒரு ரிலே லாஜிக் பேனல் இருக்குன்னா அது எப்படி பிஎல்சியாக மாற்றினா எப்படி இருக்கும். ஸோ 10 ரிலே 20 ரிலே வச்சு நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷனை கொண்டு வர்றதை பிஎல்சியாக போட்டு வயரிங் பண்ணி எப்படி பண்ணியிருப்போம், அது ஒரு சின்ன எக்ஸாம்பிளில். ஸோ இதுக்கு வந்து லேடர் லாஜிக் எப்படி எழுதுவோம். ஸோ நம்ம என்னென்ன இன்புட் கொடுக்க போகிறோம், இன்புட்ஸ் எதுலேருந்து வரும், ஒரு புஷ் பட்டன், ஒரு ஆப்ரேட்டர் வந்து ஆப்ரேட் பண்ணுற புஷ் பட்டனாக இருக்கலாம், இல்லை சென்சிங் ஆட்டோமேட்டிக்காக பண்ணணும் அப்படின்னா சென்சிங், இல்லை டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு சென்சாரு, அப்புறமா லிமிட் சுவிட்சஸ். ஸோ அந்த மாதிரி இன்புட்ஸ் வரும். அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்ம என்னத்தை ஆப்ரேட் பண்ணுவோம், ஒரு இண்டிகேட்டர் காமிப்போம், இல்லைனா ஒரு கான்டாக்டரோ ரிலேவோ ஆப்ரேட் பண்ணுவோம், சொலினாய்டு வால்வ்ஸு. ஸோ அப்புறம் மோட்டர் ஆப்ரேட் பண்ணால் கண்டிப்பாக நம்ம ரிலேவோ கான்டாக்டரை போட்டுருவோம் இல்லையா. ஸோ
பேசிக்காக வந்து இந்த 3 டிவைசஸ் வரும். இதோட அட்வான்ஸ் வெர்ஷன்ஸ்லாம் இருக்குது, நிறைய டைப் ஆஃப் அவுட்புட் போகும். ஸோ இது வந்து ஒரு ஃபிசிக்கல் சிஸ்டமை எப்படி வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் சிஸ்டமாக ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ இன்புட்டு சுவிட்சஸ்ஸு, லிமிட் சுவிட்சஸ் எல்லாமே வந்து இன்புட்டில் தான் கொடுப்போம். காண்டாக்டரு, இண்டிகேட்டரு, வால்வு எல்லாமே வந்து நம்ம அவுட்புட்டில் கொடுப்போம். ஸோ ஒரு பிஎல்சி இருக்குது, அதில் இன்புட்டு அவுட்புட்டு ப்ராசஸிங் நடக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு ஆர்கிடெக்சர், ஒரு பேசிக்காக இப்படி தான் இருக்கணும் இல்லையா பிஎல்சி. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோன்னா, இந்த வயரிங் எல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரோக்ராம் எழுதுவோம். நம்ம ஃபங்க்ஷன் என்னவோ அதை கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் எழுதிட்டு அதை என்ன பண்ணுவோம், பிஎல்சியில் லோட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராமை கொடுத்துட்டோம் இல்லையா, பிஎல்சிக்கு வந்து நம்ம ப்ரோக்ராமை சொல்லிட்டோம்னா அது எப்படி ஒர்க் ஆகும், இன்டர்னலாக பிஎல்சிக்குள்ளே என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிஎல்சிக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தோடனே ப்ரோக்ராமை அதாவது இன்புட்டை ரீட் பண்ணும். ஸோ நம்ம பேசிக்காக என்ன பார்த்தோம், இன்புட்டு அவுட்புட்டு தான் நான் பார்த்தோம். பிஎல்சி இருக்குது, பிஎல்சிக்குள்ளே என்ன நடக்குதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இன்புட் கொடுத்துருக்கோம், அவுட்புட் கொடுத்துருக்கோம். நம்ம கண்டிஷன் எழுதியிருக்கோம், ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு பிஎல்சி என்ன செய்யும் அப்படின்னா, இன்புட்டெல்லாம் ரீட் பண்ணும். என்னென்ன இன்புட் வந்திருக்கு வரல அப்படிங்கிறத செக் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன செய்யும், நம்ம எழுதின ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இந்த இன்புட் வந்துச்சுன்னா, ஒரு 1 நம்பர் இன்புட் வந்தால் என்ன பண்ணணுங்கிற ப்ரோக்ராம் எழுதியிருப்போம் இல்லையா, அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அது மாதிரி எத்தனை லைன் நீங்கள் ப்ரோக்ராம் எழுதிட்டீங்களோ அத்தனை லைனையும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு மொத்தமாக என்ன பண்ணுன்னா அவுட்புட்டை வந்து அப்டேட் பண்ணும். எடுத்தோடனே ஒரு இன்புட் வந்திருக்கா, ஒரு அவுட்புட்டு, அடுத்த இன்புட் வந்திருக்கா, அப்படி வந்து ரன் பண்ணாது. மொத்தமாக வந்து இன்புட்டை ரீட் பண்ணிடும், அப்புறம் ப்ரோக்ராமை ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணிடும், அதுக்கப்புறம் மொத்தமாக வந்து அவுட்புட் கொடுக்கும். இந்த இது சொல்ல வர்றது புரியுதுங்களா? நார்மலாக வந்து எப்படி இருக்கும்னா, நீங்கள் ஒரு சுவிட்ச் போட்டோன்னே இந்த அவுட்புட் வரணும்னு எழுதி பண்ணுறோன்னா, சுவிட்ச் போட்டோன்னே இந்த லைட் எரியும் இல்லையா, ஒரு சுவிட்ச் போட்டால் ஒரு லைட் எரியுதுன்னா டேரெக்டாக இந்த சுவிட்ச் போட்டோன்னே இது எரியும், ஆஃப் பண்ணால் இது மட்டும் ஆஃப் ஆகும். பட் இப்போ பிஎல்சியை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. என்ன பண்ணுன்னா, இந்த ஃபுல்லாக எல்லா இன்புட்டையும் வந்து ஸ்கேன் பண்ணும். எல்லா இன்புட்டையும் வந்து ஸ்கேன் பண்ணிட்டு மொத்தமாக தான் எக்ஸிக்யூட்டே பண்ணும். ஸோ எல்லா இன்புட்டும் வருதான்னு மொத்தம் என்னென்ன இன்புட் வருதுங்கிறத மொத்தமாக ஸ்கேன் பண்ணிடும். ஃபுல் இன்புட்டையும் வந்து ஸ்கேன் பண்ணிடும். ஸ்கேன் பண்ணிட்டு என்ன ப்ரோக்ராம் எழுதியிருக்கோமோ அந்த ப்ரோக்ராமை கம்ப்ளீட்டாக ஃபுல் ப்ரோக்ராமே ஒரு தடவை வந்து ஒர்க் பண்ணும். ஒர்க் பண்ணிட்டு அந்த கண்டிஷன் படி செக் பண்ணி அப்புறம் அந்த அவுட்புட்டை வந்து மொத்தமாக அப்டேட் பண்ணும். இந்த ஸ்ட்ரக்சர் புரியுதுங்களா நான் சொல்றது? மொத்தமாக வந்து எல்லா இன்புட்டும் வந்திருக்கான்னு மொத்தமாக பார்க்கும், அதுக்கப்புறம் மொத்தமாக தான் அவுட்புட் கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ ஃபுல்லாக எல்லா இன்புட்டையும் ரீட் பண்ணும், ஒரு இன்புட்டாக பார்க்காது, எல்லா இன்புட்டையும் ரீட் பண்ணும், ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும், எல்லா அவுட்புட்டையும் அப்டேட் பண்ணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, டயக்னாஸ் பண்ணும், எங்கேயாவது தப்பு நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கும். எல்லா ஹார்ட்வேரும் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா, ஃபங்க்ஷனில் இருக்கா, கம்யூனிகேஷன் பண்ணியிருந்தா கம்யூனிகேஷன் வந்து பண்ணும். ஏதாவது கம்ப்யூட்டரோட பண்ணோம், இல்லைனா வேறு ஏதாவது டிவைஸ் வச்சுருக்கோம், HMI வச்சுருக்கோம், இல்லை வேறு ஏதாவது கம்யூனிகேஷன் டிவைஸ் வச்சுருக்கோம்னா கம்யூனிகேஷன் பண்ணும். இது முடிச்சுட்டு திரும்ப என்ன பண்ணும், திரும்ப ரீட் பண்ணும், எல்லா இன்புட்டையும் வந்து ஸ்கேன் பண்ணும், அப்புறமா ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணும். அந்த இன்புட்டோட ஸ்டேட்டஸ் படி ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி அந்த ரிசல்ட்டை வச்சு அவுட்புட் வந்து அப்டேட் பண்ணும், திரும்ப டயக்னோசிஸ். ஸோ இது வந்து சைக்கிளிக்காக ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களோட ஃபுல் ப்ரோக்ராமும் வந்து என்ன ஆகும்னா ஒரு கம்ப்ளீட் சைக்கிளில் ரன் ஆகும், கண்டினியூவாக வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு ஃபுல் ப்ரோக்ராமும் வந்து ஒரு செகண்டில் எத்தனை தடவை ரன் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து பிஎல்சியோட ஸ்பீடு. பிஎல்சியோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நானோ செகண்ட் இல்லைனா மைக்ரோ செகண்டில் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட உங்களோட பிஎல்சியோட ஸ்பீடை பொறுத்து, அதாவது அந்த டெக்னாலஜியை பொறுத்து உங்களோட ப்ரோக்ராம் ஒரு தடவையில் 1000 தடவை ரன் ஆகுதா, 1,00,000 தடவை ரன் ஆகுதாங்கிறது அந்த பிஎல்சியோட ப்ராசஸர் ஸ்பீடு இருக்கு இல்லையா, ப்ராசஸிங் ஸ்பீடு, ப்ராசஸர் ஸ்பீடு, அதை பொறுத்து தான் வந்து உங்களோட ப்ரோக்ராம் வந்து எவ்வளோ தடவை ரன் ஆகுங்கிறத கால்குலேட் பண்ண முடியும். ஸோ நம்ம எலக்ட்ரிக்கல் டயக்ராம் பார்த்ததை எப்படி வந்து இன்புட் அவுட்புட் மாடியூலில் எப்படி வயரிங் பண்ணுறது. ஸோ ஒரு இன்புட் மாடியூல்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து டெர்மினல் இருக்கும், அந்த டெர்மினலில் வந்து நீங்கள் எக்ஸ்டர்னல் பவர் தான் கொடுக்கணும், வெளியிலேருந்து தான் பவர் கொடுப்பீங்க இல்லையா. பிஎல்சியில் இருக்கிற பவரை வச்சு ரன் பண்ண மாட்டோம், வெளியிலேருந்து ஒரு பவர் கொடுப்போம். பவர் கொடுத்துட்டு எல்லா சுவிட்சுக்கும் பவர் கொடுத்து அந்த சுவிட்சிலேருந்து வர்ற அவுட்புட்டை நம்ம இன்புட் மாடியூலில் மாட்டுவோம். ஸோ இன்புட் வந்து இருக்கும் காமன் பவர் சப்ளை, வெளியில் கொடுக்குற பவர் சப்ளையோட காமன் கொடுத்துருக்கோம்.
அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா வெளியில இருக்கிற பவர் வழியாக தான் அவுட்புட்டே நீங்கள் எடுப்பீங்க. ஜஸ்ட் வெளியிலேருந்து பவரை உள்ளே கொடுத்து வெளியில வந்து இந்த பவர் தான் வந்து வெளியில வரும். பிஎல்சிக்கு உள்ள இருந்து எந்த பவரும் வெளியே வராது. ஸோ அதுதான் அவுட்புட் மாடியூல். அதுக்குரிய கண்ட்ரோல் சிக்னல் மட்டும்தான் வந்து பிஎல்சி கொடுக்கும். பட் உள்ள போயிட்டு வெளியே வர்ற பவர் எல்லாமே நீங்கள் எக்ஸ்டர்னலாக தான் கொடுத்தாகணும். அது என்னங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். 24 110 ஏசியா டிசியான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் மாடியூல் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஏசி அவுட்புட் வேணும்னா ஏசி மாடியூல் செலக்ட் பண்ணணும். ஏசிலே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து என்னென்னலாம் தேவைப்படும். ஸோ வாட்டர் டேங்கில் இருக்கிற மோட்ரு, ப்ரெஷர் சென்சாரு, டெம்பரேச்சர் சென்சார், அப்புறமா ஒரு புஷ் பட்டன். ஸோ இதை வச்சு ஒரு சின்ன அப்ளிகேஷன் என்ன இருக்குன்னா, ஒரு டெம்பரேச்சர் சென்சாரு, ப்ரெஷர் சென்சாரு, மேனுவலாக ஒரு புஷ் பட்டன், ஒரு மோட்டர் இருக்குது. இதை வந்து எப்படி பிஎல்சி பேஸ்டாக கண்ட்ரோல் பண்ண போகிறோம். இப்போ நார்மலாக என்ன பண்ணுவோம்னா, நமக்கு லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மோட்டர் இருக்கு இல்லையா, இந்த மோட்டரை வந்து நம்ம ரன் பண்ணணும். எப்போ ரன் பண்ணணும் அப்படின்னா, மேனுவலாக சுவிட்ச் போட்டால் மோட்டர் ஓடணும். அப்படி இல்லைன்னா இன்னொரு கண்டிஷன் என்னென்னா, ஒரு ப்ரெஷர் சுவிட்ச், அதாவது அந்த வாட்டர் டேங்க்ல இருக்கிற ப்ரெஷர் கூடி இருக்கணும், ஒரு லிமிட்டோட தாண்டி இருக்கணும், டெம்பரேச்சரும் வந்து ஒரு லிமிட்டோட தாண்டிடுச்சுன்னா இந்த மோட்டரை நம்ம ரன் பண்ணணும். இவ்வளோதான் சிம்பிள் அப்ளிகேஷனு. அப்போ என்ன பண்ணுவோம், ப்ரெஷர் சுவிட்சை வந்து அந்த ப்ரெஷர் தாண்டணும்னா வரணும்னா NO பாயிண்ட் போட்டுருவோம். டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆனோடனே அது க்ளோஸ் ஆகிற மாதிரி வச்சுருவோம். மோட்டரை வந்து ரன் பண்ணுவோம். மோட்டர் ஏதாவது கரண்ட் அதிகமாக போச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், OLR போட்டிருப்போம் இல்லையா, அது வந்து ட்ரிப் பண்ணி விட்டுரும். அப்போ அந்த மோட்டரோட காயில் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இப்படி தான் வயரிங் பண்ணுவோம் இல்லையா. இதே இது இப்போ மேனுவலாக ஆன் பண்ணாலும் இந்த OLR ட்ரிப் ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம சிஸ்டமே வந்து வயரிங்கை, பேசிக் வயரிங்கை இப்படி தான் பண்ணுவோம். இந்த வயரிங் வந்து ஸோ பிஎல்சியில் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்புட்டை கொண்டு வந்து என்ன பண்ணுறோம், இன்புட் மாடியூலில் கொடுத்துட்றோம். ஸோ ப்ரெஷர் சுவிட்சும் வந்து சுவிட்சு தான், டிஜிட்டல் இன்புட் தான் இல்லையா. ப்ரெஷர் சுவிட்சுங்கிறது டிஜிட்டல் இன்புட். அப்போ டிஜிட்டல் மாடியூலே கொடுத்துட்றோம். இன்புட் மாடியூலில் டெம்பரேச்சரை வந்து நம்ம டிஜிட்டலாக தான் எடுத்திருக்கோம். ஒன்று ஆனில் இருக்கும், இல்லை ஆஃபில் இருக்கும். அப்புறம் மேனுவல் புஷ் பட்டனை 3வது இன்புட்டாக எடுத்திருக்கோம். ஸோ 1 2 3 3 இன்புட் எடுத்திருக்கோம். அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அவுட்புட். இப்போ வெளியிலேருந்து லைன் கொடுக்குறோம், லைன் அவுட்புட்டு வெளியில் வந்து நியூட்ரல் வந்து OLR சீரீஸ் பண்ணி கொடுத்துறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ப்ரோக்ராம் எழுதணும் இல்லையா நெக்ஸ்ட்டு. ஸோ ப்ரோக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணோம், எலக்ட்ரிக்கல் டிராயிங் என்ன பார்த்தோம், ப்ரெஷர் சுவிட்ச் NOவாக இருக்கணும், அதாவது NOவாக இருக்கும், அது க்ளோஸ் ஆகிருக்கணும், டெம்பரேச்சரும் வந்திருக்கணும், ஃபுல் டெம்பரேச்சர் அச்சீவ் ஆகிருக்கணும். ஸோ இந்த ரெண்டுமே ஆன் ஆகிருந்துச்சுன்னா அவுட்புட் மோட்டர் ஒர்க் ஆகணும் இல்லையா. அதே மாதிரி மேனுவலாக போட்டால் என்ன ஆகணும், அந்த மோட்டர் ஓடணும். ஸோ எலக்ட்ரிக்கலாக வயரிங் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி NOவே போட்டு நம்ம லேடர் லாஜிக் எழுதிட்டோம். பட் ஆனால் இங்கே என்ன பண்ண முடியாது, நீங்கள் OLR கொண்டு வந்து இங்கே நீங்கள் இது பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் OLR வந்து இந்த வெளியில் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அது என்ன இருக்குன்னா, அது வெளியில் ஃபிசிக்கலாகவே வந்து மோட்டரோட காயில் பாயிண்ட் இருக்கு இல்லையா, கான்டாக்டர் பாயிண்டோட இந்த பக்கம் கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வரல. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ தான் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் உள்ளே கொண்டு வரல. ஸோ அந்த OLR நீங்கள் வந்து ஒரு NO பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து பிஎல்சிக்கு இன்புட்டாக கொடுத்தால் அதை வந்து ப்ரோக்ராமாக எழுதலாம். அதே ப்ரோக்ராமை நீங்கள் வந்து எங்கே எழுதுவீங்கன்னா, இங்கே தான் சீரியஸாக தான் எழுதி ஆகணும். இந்த பக்கம் எழுத முடியாது. அவுட்புட்டில் இங்கே கொண்டு போய் நீங்கள் ப்ரோக்ராம் எழுத முடியாது. சில சாஃப்ட்வேர் வந்து இந்த பக்கமும் வந்து சப்போர்ட் பண்ணும். நிறைய சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்புட் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த கோடிங்குமே எழுத முடியாது. ஸோ OLR வந்து நம்ம வெளியில் தான் ஃபிசிக்கலாக தான் வயரிங் பண்ணியிருக்கோம், ப்ரோக்ராமில் கொண்டு வரல. ஸோ இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் வருதான்னு பார்க்கும், நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணோம், அதுக்கப்புறம் அவுட்புட் அப்டேட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து இன்புட்டை ஸ்கேன் பண்ணோம், ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணோம், அவுட்புட் வரும். ஸோ இந்த வந்து லூப்பில் நடந்துகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் மேனுவலாக சுவிட்ச் போட்டிருந்தீங்கன்னா என்ன ஆகும், மோட்டர் வந்து ஆன் ஆகும், கான்டாக்டர் ஆன் ஆகி மோட்டர் ஓடும். இல்லை நீங்கள் மேனுவலாக போடலை, ப்ரெஷர் சுவிட்ச் வருதான்னு பார்க்கும், ப்ரெஷர் சுவிட்ச் க்ளோஸ் ஆகிருக்கு பட் டெம்பரேச்சர் வரல அப்படின்னா மோட்டர் ஓடாது. ப்ரெஷர் சுவிட்சே க்ளோஸ் ஆகிருக்கு, டெம்பரேச்சரும் வந்திருக்குன்னா மோட்டர் ஓட ஆரம்பிக்கும். இது வந்து சிம்பிளஸ்ட் அப்ளிகேஷனு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும், எப்படி நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் அப்ளிகேஷன், எலக்ட்ரிக்கல் டிராயிங்கை எப்படி வந்து லேடராக மாற்றிருக்கோம், எப்படி வயரிங் பண்ணணும்ன்றோட சின்ன எக்ஸாம்பிள் தான். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபிசிக்கலாக பண்ணுறத விட இங்கே என்ன பண்ணியிருக்கோம், OLR வந்து வயரிங்கில் வந்து இங்கே ஆட் பண்ணோம். பட் ஆனால் பிஎல்சிக்கு போகிறப்ப நம்ம வந்து OLR எங்கே கொடுத்துருக்கோம், அதே இடத்துல தான் மோட்டரோட காயிலோட இன்னொரு பக்கம் தான் கொடுத்துருக்கோம். அதை கொண்டு வந்து நம்ம இன்புட்டாக கொடுக்கல. ஸோ லேடர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன வயரிங் பண்ண போகிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும்.
அதை டிசைட் பண்ண பிறகு தான் நீங்கள் வந்து இதை பிஎல்சியாக மாற்றவே கரெக்டாக நீங்கள் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி வயரிங்கை ஃபர்ஸ்ட் முடிக்கணும் இல்லையா. ஸோ என்ன பண்ண போகிறோங்கிறத டிசைட் பண்ணால் தான் நீங்கள் இன்புட்டையும் அவுட்புட்டையும் நீங்கள் டிசைட் பண்ணி ப்ரோக்ராம் எழுத முடியும். ஸோ இது வந்து மினி பிஎல்சி. இது வந்து ரேக் டைப் பிஎல்சியில் எப்படி பண்ணுறோம், எப்படி வந்து மாடியூல் தனித்தனியாக இருக்குது இல்லைங்களா. இன்புட் மாடியூல் தனியாக இருக்குது, அவுட்புட் மாடியூல் தனியாக இருக்குது. ஸோ இதே இது காம்பேக்ட் பிஎல்சியில் எப்படி வயரிங் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா சின்ன பிஎல்சியாக இருக்கும், அதுலேயே இன்புட்டும் இருக்கும், அதுலேயே அவுட்புட் இருக்கும். ஸோ பிஎல்சி ஒர்க் ஆகுறதுக்கு சப்ளை கொடுத்துட்டோம், அது ஒரு சேஃப்டி ஃபியூஸ் இருக்கு வச்சுக்கோங்க. அதுலேருந்து என்ன பண்ணுறோம், இன்புட்டு சுவிட்சு, ப்ரெஷர் சுவிட்சு, டெம்பரேச்சர் இன்புட்டு, புஷ் பட்டன் மூணுமே வந்து இன்புட்டாக கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அதுலேயே வந்து லேடர் லாஜிக் எழுதியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளேலேயே வந்து லேடர் லாஜிக் அட்ஜஸ்ட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், இல்லை கம்ப்யூட்டர்லேருந்து நீங்கள் எழுதிட்டு லோட் பண்ணலாம். ஸோ நமக்கு ஒரே ஒரு அவுட்புட்டு தான், மோட்டரை மட்டும் ஆன் பண்ணணும். அந்த மோட்டருக்குரிய கான்டாக்டர் வந்து நம்ம வயரிங்கில் பண்ணிடலாம். இதுலேயுமே நீங்கள் வந்து ஓஎல்ஆர் வந்து இந்த பக்கம் ஃபிசிக்கலாக தான் பண்ணணும், இதில் காமிக்கல ஆக்சுவலாக. ஓஎல்ஆர் வெளியில் வழியாக போட்டுக்கலாம். ஸோ 3 இன்புட்டு, ஒரே ஒரு அவுட்புட்டு, சேம் அதே லேடர் லாஜிக் ப்ரோக்ராம் தான். ஸோ இது வந்து சிம்பிளாக வந்து ஒரு நார்மல் எலக்ட்ரிக்கல் வயரிங் டயக்ராமை எப்படி வந்து பிஎல்சி ப்ராஜெக்டாக மாற்றுறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஓகே, நம்ம வந்து பிஎல்சியில் மெமரி பார்த்தோம் இல்லையா, இன்புட் அவுட்புட்டை பற்றி இப்போ பார்த்தாச்சு. மெமரி இருக்கு இல்லையா, மெமரி வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கிலோபைட்டில் சொல்லுவாங்க, கேபி. ஸோ பைட்டு, கிலோபைட்டு, மெகாபைட்டு, ஜிகாபைட்டு, டெராபைட் அப்படின்னு போவாங்க. அது வந்து கம்ப்யூட்டர் டேர்ம்ஸு, மெமரி டேர்ம்ஸு. ஸோ நார்மலாக கிலோ அப்படின்னா, ஒரு கிலோ அப்படின்னா எவ்வளோ கிராம், 1000 கிராம் அப்படின்போம். ஒரு லிட்டர்னா 1000 மில்லி லிட்டர் ஈக்குவல் டு 1 லிட்டர் அப்படின்போம். ஸோ ஒரு டேர்ம்ஸ் வந்து 1000 தான் வந்து நம்ம 1 கிலோ, 1 கேஜி, ஒரு லிட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பட் வந்து மெமரி கான்செப்டில் போகிறப்ப 1024, 1024, 1024 தான் வந்து 1 கிலோபைட். 1 மெகாபைட் அப்படின்னா 1024 கிலோபைட் சேர்ந்து தான் 1 மெகாபைட். ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1024 நம்ம எடுத்துக்கணும். அந்த 1024 ஏன் எடுத்துருக்காங்கன்னா அப்படின்னா பைனரி கான்செப்ட். ஸோ எல்லாமே வந்து 2 to the power 2ஓட பவரில் போகும். ஸோ அதனால் அது 1000 1 கேபி அப்படின்னா 1024 பிட்டு இல்லைன்னா பைட்டு, அந்த கான்செப்டில் போகும். ஸோ அந்த பிட்டு, பைட்டு, வேர்டு அதை பற்றி நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஸோ ஒரு பிஎல்சியோட மெமரி கெப்பாசிட்டி வந்து எவ்வளோ கேபி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கலாம். பழைய மாடல்லாம் பார்த்தீங்கன்னா 1 கேபி, 2 கேபி, 4 கேபி அப்படின்னு தான் இருக்கும். மேக்ஸிமம் 8 கேபிக்கு மேலே போகாது. இன்னைக்கு இருக்கிற பிஎல்சியில் பார்த்தீங்கன்னா 16 கேபி, 20 கேபி வரைக்கும் இருக்குது. எம்பிஸ்லாம் அவ்வளோ ப்ரோக்ராம்லாம் நம்ம எழுதுகிற அளவுக்கு நம்ம ஃபீல்டில் கிடையாது. ஸோ மற்ற ஃபீல்டில் வந்து ப்ரோக்ராம் இருக்குது, 20 கேபி, 30 கேபி, 48 கேபி, எம்பி அளவுக்குலாம் ப்ரோக்ராம் எழுதுகிற அளவுக்கு பிஎல்சிஸ்லாம் இருக்குது, எழுதவும் முடியும். ஸோ மெமரி சைஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து எதை பொறுத்து நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மெமரி சைஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு லேடர் எழுதுகிறோம் இல்லையா. இப்போ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், ஒரே ஒரு NO பாயிண்ட் போட்டிருக்கோம் இல்லையா. இதை வந்து ஒரு மெமரி எடுத்துக்கோங்க, ஒன்று. அப்போ இன்னொன்று எழுதியிருக்கோம், இது வந்து 2ன்னு எடுத்துக்கோங்க. இது வந்து அவுட்புட்டுன்னு ஒன்று எழுதியிருக்கோமா, 3. அதுக்கப்புறம் மேனுவல்னு ஒன்று எழுதியிருக்கோம், அப்போ 4. ஸோ இங்கே எத்தனை மெமரி தேவைப்படுது, 1, 2, 3, 4 மெமரி தேவைப்படுது. ஸோ இப்போ இதுதான் வந்து ஒரு மெமரி கவுண்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க, 4 மெமரி வேணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி நமக்கு வந்து 1000 மெமரி வேணும் அப்படின்னா நிறைய லைன், 1000 பாயிண்ட் வேணும்னா ஸோ அவ்வளோ பாயிண்ட் தேவைப்படும். இப்போ நீங்கள் 3 இன்புட்டு ஒரு அவுட்புட்டு, அதுக்கு 4 பாயிண்ட் மினிமமாக தேவைப்படுது இல்லையா. அது மாதிரி எத்தனை பாயிண்ட் உங்கள் ப்ரோக்ராம் எவ்வளோ பெருசு இருக்க போகுது அதை பொறுத்து ப்ரோக்ராம் வந்து மெமரி சைஸ் வந்து தேவைப்படும். அப்போ நம்பர் ஆஃப் ஐஓ இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ ஐஓ இருக்கோ அவ்வளோ மெமரி கண்டிப்பாக தேவைப்படும் இல்லையா. நீங்கள் வந்து தேவையில்லாமல் ஒரு இன்புட் கொடுப்பீங்களா, அந்த இன்புட் வந்தால் அது கண்டிப்பாக வந்து என்னாகும், ஒரு இடத்துலையாவது யூஸ் பண்ணுவீங்க, அது ஒரு மெமரி பாயிண்ட் ஆகிடும். அது மாதிரி எத்தனை நம்பர் ஆஃப் இன்புட் இருக்குது பொறுத்து மெமரி வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் எவ்வளோ லாஜிக் நிறைய வருதுன்னா நிறைய ப்ரோக்ராம் தேவைப்படும். ஸோ அதை ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் ஆப்ரேஷன் பொறுத்து மெமரி சைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அப்புறம் டேட்டா கலெக்ஷன், இப்போ வந்து ஏதாவது ஒன்று ஸ்டோர் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணிகிட்டே வரீங்கன்னா அந்த டேட்டாவை பொறுத்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இல்லையா மெமரி. ஸோ டேட்டா கலெக்ஷன் பொறுத்து மெமரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன்னா இப்போ நம்ம வந்து ஒரு அவுட்புட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், அந்த அவுட்புட் எப்போ ஆஃப் ஆகுது,
எப்போ ஆன் ஆகுதுங்கிறத நம்ம சேவ் பண்ணிக்கிட்டே வர்றோம் வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து என்ன ஆகும்னா அப்போ மெமரி வந்து நமக்கு அதிகமாக தேவைப்படும் இல்லையா. அப்போ சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன்லாம் பண்ணுறப்போ மெமரி அதிகமாக தேவைப்படும். அப்புறம் எக்ஸ்பேன்ஷன். இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு மினி பிஎல்சி போட்டிருக்கோம், நாளைக்கு வந்து வேற ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுவோம், ஏதாவது அடிஷ்னல் பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்போ இன்னைக்கு ப்ரோக்ராம் எழுதுறப்ப நம்ம என்ன பண்ணியிருப்போம், சூஸ் பண்ணது கம்மியாக இருக்கும். நாளைக்கு அடிஷ்னல் பண்ணுறப்ப நமக்கு மெமரி தேவைப்படுமா இல்லையான்னு ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிடணும். ஏதாவது ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் காண்டி அந்நேரம் போயிட்டு என்ன ஆகும்னா மெமரி பத்தாது. நம்ம அன்னைக்கு தேவைக்கு வந்து நம்ம எழுதியிருப்போம், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணுறப்போ என்ன ஆகும், மெமரி வந்து அதிகமாக தேவைப்படும். இது வந்து சிம்பிளாக என்ன பண்ணா, ஒரு 4 பாயிண்ட்டுங்கிறனால நம்ம 4ன்னு கவுண்ட் பண்ணோம். இது வந்து லேடர் லாஜிக்கில். இது ஃபங்க்ஷன் பிளாக் போட்டோம்னா ஒரு ஃபங்க்ஷன் பிளாக்கே வந்து நிறைய மெமரி தேவைப்படும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா நிறைய மெமரி அந்த ஒரு ஃபங்க்ஷன் பிளாக்கே சாப்பிட்ரும். ஸோ அதை பொறுத்து தான் வந்து நீங்கள் மெமரியை வந்து டிசைட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து எதை பொறுத்து மெமரி வந்து அதிகமாக டிசைட் பண்ண முடியும்னா நம்பர் ஆஃப் ஐஓ, உங்களோட ப்ரோக்ராம், இந்த 2 தான் பேசிக்கு. ஸோ இதை பொறுத்து தான் வந்து நீங்கள் மெமரியை வந்து டிசைட் பண்ணவே முடியும் ஒரு பிஎல்சிக்கு. நீங்கள் பிஎல்சி வாங்குறப்ப அந்த பிஎல்சி வந்து பத்துமா, நம்ம எழுத போகிற ப்ரோக்ராமுக்கு அது செட் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பிஎல்சி வந்து இப்போ ரேக் டைப்பாக இருக்குது, ஹையர் எண்ட் மாடலாக இருக்குன்னா நம்பர் ஆஃப் வந்து எத்தனை ஐஓ வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்லாட் போட முடியுங்கிறத பார்க்கணும். ஸோ பேசிக்காக எத்தனை ஸ்லாட் வேணும், எவ்வளோ ஐஓ வேணுங்கிறத பார்க்கணும். ஸோ ஐஓ மாடியூல்ஸ் வந்து இந்த ஐஓ மாடியூல் வந்து இன்புட்டு தான் இருக்கும், அவுட்புட்டு தான் இருக்கும்னு கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு இன்புட் போட்டுக்கலாம், ரெண்டாவதாக அவுட்புட் போடலாம், இல்லை ஃபஸ்ட்டு அவுட்புட்டை போட்டுட்டு அடுத்து இன்புட்டை போடலாம், அப்புறமா ஒரு அனலாக் மாடியூல் போடலாம், இல்லை இதை காம்பினேஷன் மாற்றி மாற்றியும் போடலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்லாட்டு. அந்த ஸ்லாட்டில் வந்து நீங்கள் எந்த மாடியூலில் வந்து எந்த பிளேஸ்லனாலும் பண்ணிக்கலாம். சில இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு இன்புட்டு தான் போடணும், நெக்ஸ்ட்டு தான் அவுட்புட் போடணும்னு ஒரு கான்ஃபிகரேஷன் வச்சுருப்பாங்க. அது சாஃப்ட்வேரே வந்து அக்செப்ட் பண்ணாது. ஸோ சிலது வந்து எப்படி போட்டாலும் காம்பினேஷனில் ஒர்க் ஆகும். ஸோ அந்த பிஎல்சியோட டேட்டாவை பொறுத்து தான் நம்ம மேனுஃபேக்சர் கொடுக்குற ஆப்ஷன் பொறுத்து தான் பண்ண முடியும். இப்போ நமக்கு என்ன ஆகுது, இவ்வளோதான் இருக்குது, நமக்கு என்ன ஆகும், இதை விட அதிகமான ஐஓ தேவைப்படுதுன்னா என்ன பண்ணணும், ரேக் டைப்பில் என்ன பண்ணணும்னா எக்ஸ்பேன்ஷன் போகும். எக்ஸ்பேன்ஷன் போகிறப்ப பிஎல்சி இருக்குது, ஸோ இன்புட் அவுட்புட் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், பவர் இருக்குது, ப்ராசஸர் இருக்குது, இன்புட் இருக்குது, அவுட்புட் இருக்குது, கம்யூனிகேஷன் மாடல் இருக்குது. இது வந்து லோக்கல் ஐஓ ஸ்டேஷன் சொல்கிறோம். அப்புறம் ரிமோட் ஐஓவில் பார்த்தீங்கன்னா பவர் இருக்கும், அடுத்து வந்து சிபிஓ இருக்காது, வெறும் இன்புட் அவுட்புட் மாடல், கம்யூனிகேஷன் மாடல் இருக்கும். ஸோ ஒரு இடத்துல தான் சிபிஓ இருக்கும், இந்த சிபிஓ தான் என்ன பண்ணோம்னா இந்த அவுட்புட்டையே வந்து கண்ட்ரோல் பண்ணும். இங்கே தான் ப்ரோக்ராம் இருக்கும், இங்கே தான் எக்ஸிக்யூட் ஆகும், பட் ஆனால் இங்கே வந்து அவுட்புட் வரும். இந்த ரிமோட்டுங்கிறது 1 மீட்டராக இருக்கலாம் டிஸ்டன்ஸு, இல்லை 100 மீட்டராக கூட இருக்கலாம், எவ்வளோ டிஸ்டன்ஸ்னாலும் இருக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து கவரேஜ் பண்ணுறதுக்கு 10 மீட்டருக்குள்ளே இருக்குது அப்படின்னா வயர் போட்டு பண்ணலாம், இல்லை 10 மீட்டருக்கு மேலே 20 மீட்டர், 50 மீட்டர், 100 மீட்டர் போகுதுன்னா ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷனாக போகும், இல்லை வேறு டைப் ஆஃப் கம்யூனிகேஷனில் போகும். ஸோ இந்த எக்ஸ்பென்ஷன் பண்ணுறது வந்து இப்படியும் பண்ணலாம், ரிமோட்டாகவும் பண்ணலாம், வயர்டாகவும் பண்ணலாம், ஆப்டிக்கல் வயரிங்காகவும் பண்ணலாம், இல்லை ஃபிசிக்கல் நார்மல் வயரிங் இருக்குது அந்த மாதிரி மெத்தட்லேயும் பண்ணலாம். ஸோ ஒரு ப்ராசஸை வந்து நிறையா ஐஓஸ் நிறையா போகுதுன்னா ரிமோட் ஐஓஸாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து ரேக் டைப்பா ஸ்லாட் டைப்பா அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. வேர்ட் ஆர் ஸ்லாட்டு, ஸோ ஐஓ வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவோங்கிற கான்செப்ட். அதாவது அட்ரஸிங் சொல்லுவோம் இல்லையா, இங்கே வந்து நம்ம வந்து இன்புட் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே சிபியூ இருக்கு இல்லையா, சிபியூ, அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு மாடியூல், செகண்ட் மாடியூல், தேர்ட் மாடியூல், ஃபோர்த் மாடியூல் போகுது. ஸோ ஐஓ மாடியூலுக்கு வந்து நம்பர் கொடுத்துருக்காங்களே, அதை பேஸ் பண்ணி எந்த இன்புட்டு அவுட்புட்டுங்கிற மெமரி செலெக்ஷன் கான்செப்ட். ஸோ அந்த மெமரி செலெக்ஷன் வந்து 2 இருக்குது. மெமரி அட்ரஸுக்கு எப்படி இருக்கும், இன்டர்னலாக எப்படி யூஸ் ஆகும், ஆக்சுவலாக நம்ம எப்படி அதை கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ மாடியூல் டைப்பு, எத்தனாவது ஸ்லாட்டு, டெர்மினல் நம்பரு, டெர்மினல் பிளாக் நம்பரு, டெர்மினல் நம்பர். இங்கே பார்த்தோம் இல்லையா, வயரிங் பண்ணுறப்ப இப்போ இந்த ஒரு டெர்மினல் ஒரு பாக்ஸ் இருக்குன்னா இது எத்தனாவது இடத்துல மாட்டிருக்கோம், அதில் டெர்மினல் இருக்கு இல்லையா, 0 1 2 3 எத்தனாவது இன்புட் அவுட்புட்ன்னு இருக்குல்ல, அதையும் கனெக்ட் பண்ணணும். எத்தனாவது மாடியூல், இந்த மாடியூல் நம்ம இன்புட் மாடியூல் வந்து எந்த இடத்துல வச்சுருக்கோம், எந்த ஸ்லாட்டில், இது 1வது ஸ்லாட் 2வது ஸ்லாட்னா
எந்த ஸ்லாட்ல நம்ம மாட்டிருக்கோம் அதை பேஸ் பண்ணி இந்த அட்ரஸ் என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகும். இதெல்லாம் எங்கன்னா ரேக் டைப்பா இருக்கிறப்ப அட்ரஸிங் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். நம்ம அதை கரெக்டா பண்ணணும். இன்புட்னா இன்புட்னு எடுக்கணும், அவுட்புட்னா அவுட்புட்னு எடுக்கணும். இதே சின்ன பிஎல்சியா இருந்தா அது அவ்வளவுதான், ஒரு அதுல இருக்கிற ஐஓ மட்டும் தான். ஸோ அது வெளியில போக வேண்டியது ரேக்கு எத்தனாவது ஸ்லாட் அப்படிங்கிற கணக்கே வராது. ஸ்லாட் டைப்ல எத்தனாவது ஸ்லாட்டுங்கிறத கனெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ இன்புட்டு ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல 0வோட இன்புட்டு. ஸோ இன்புட் மாடியூல் ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல 1வது இன்புட். அதே மாதிரி 1, 2, 3, 4 அப்படி போயிட்டே இருக்கும். இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா 3வது ஸ்லாட்ல மாட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 0 கிடையாது, ஓனா அவுட்புட்டு. 3வது ஸ்லாட்ல அவுட்புட் மாடியூல் மாட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் அவுட்புட்டுங்கிறது 0 தான். 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் 0. அப்போ 2வது அவுட்புட் பார்த்தீங்கன்னா 3வதுல 1, அவுட்புட்டு 3வதுல 2, 3வதுல 3, 3வதுல 4. இப்படி வந்து ஒரு அவுட்புட்டை வந்து ஸ்லாட் கணக்கும் பார்த்து நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இத்தனாவது ஸ்லாட்ல இத்தனாவது இன்புட், இத்தனை ஸ்லாட்ல இத்தனை அவுட்புட் அப்படிங்கிறத ஸ்லாட் பேஸ் பண்ணி ஐஓ வந்து பிரிக்கணும். இது வந்து ஸ்லாட்டுக்கு மட்டும். அப்புறம் டிஜிட்டலுக்கு பார்த்தோம். அனலாகா இருந்துச்சுன்னா அனலாகுங்கிறது ஒரு வேரியபிள்னா ஒரு வேர்டு மாதிரி, அதாவது இன்டிஜர்ல வரும். இல்லை இன்புட் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆன்ல இருக்கும் இல்லை ஆஃப்ல இருக்கும் இல்லையா, அது வந்து சிங்கிள் பிட்டு, ஒரு பிட் இருந்தால் போதும். அனலாக் மாடியூல்ல பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவா வரும் வேல்யூ. அந்த டேட்டாக்கு வந்து ஒரு வேர்டில் தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். அப்போ அதுவுமே வந்து ஸ்லாட்டா இருக்கிறப்ப எத்தனாவது ஸ்லாட்டு எத்தனாவது டேட்டா அப்படிங்கிற மாதிரி கனெக்ட் பண்ணணும். அனலாக் அவுட்புட்டும் அப்படிதான், டேட்டாவாக தான் கணக்காகும். ஸோ அது வந்து ஸ்லாட் பேஸ்டு. ஸோ அனலாக் இன்புட்னா இன்புட்டு 1வது ஸ்லாட்ல 2வது, அதுக்கப்புறம் அவுட்புட்னா இத்தனாவது ஸ்லாட்ல இத்தனாவது அவுட்புட்டுங்கிற கணக்கில் வரணும். ஸோ இது வந்து ஒரு இன்புட் மாடியூல்ல பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் காம்பினேஷனாக இருக்குன்னா இண்டிகேட்டர் இருக்கும், ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டர். அந்த இன்புட் வருதா இல்லையா அப்படிங்கிறதுக்கு டெர்மினல்ஸ், இன்புட் டெர்மினல் அவுட்புட் டெர்மினல் கம்பல்சரியா இருக்கும். எப்படிலாம் இன்புட் இருக்கும் அப்படின்னா, இன்புட் வந்து 12 வோல்ட் ஏசியோ டிசியோ இருக்கலாம், 24 ஏசி டிசியா இருக்கலாம், 48, 120, 230 இல்லை 5 வோல்ட். ஸோ என்ன டைப் ஆஃப் நீங்கள் இப்போ ஒரு வந்து சென்சார் இருக்குது அப்படின்னா 12 வோல்ட் சென்சாரா, இல்லை அதுக்கு 24 வோல்ட் தாங்குமா, இல்லை வெளியிலேருந்து சுவிட்ச் போடுறீங்கன்னா வயரிங் சிஸ்டம் வந்து நீங்கள் 220 வோல்ட்டில் பண்ணியிருக்கீங்களா, 110 வோல்ட்டில் ஏசியில் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் இன்புட் மாடியூல் வாங்குறது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். வோல்டேஜ் பேஸ்டாக செலக்ட் பண்ணணும். அவுட்புட்டுமே வந்து சேம், என்ன டைப் ஆஃப் வோல்டேஜ் உங்களுக்கு வேணுமோ அந்த டைப்பில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அந்த 120 வோல்ட் வருதுன்னா அது டைரக்டா வந்து பிஎல்சிக்கு போகாது. அது என்ன பண்ணிருப்பாங்க, அந்த இன்புட் மாடியூல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, கொடுக்குற இன்புட்டை வந்து ஏசியை கொடுத்தீங்கன்னா அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டு ப்ரொடெக்ட் பண்ணி அதை வந்து ஆப்டிக்கலா ஐசோலேட் பண்ணிடுவாங்க. ஐசோலேட் பண்ணி தான் வந்து ப்ராசஸருக்கே போகும். ஸோ இந்த ப்ராசஸர்ல இருந்து தான் வந்து ஒரு இண்டிகேட்டர் என்ன பண்ணும், இந்த இன்புட் வருதுங்கிறத இண்டிகேட்டே பண்ணும். இது நல்லா கவனிங்க. இன்புட் வந்து அது வந்து 5 வோல்ட்டா குறைச்சி ஆப்டிக்கலா ஐசோலேட் பண்ணி தான் கொடுப்பாங்க. இங்க இருந்து தான் இது இண்டிகேட் பண்ணும். ப்ராசஸர் தான் அதை இண்டிகேட்டே பண்ணும். இது வந்து பிசிக்கல். இது வந்து பிளாக் டயக்ராமா பார்த்தோம் செக்ஷனை. இது வந்து பிசிக்கலா நீங்க வெளியில இருந்து ஒரு கொடுக்குற இன்புட்டை ஒரு ரெசிஸ்டர் போட்டு என்ன பண்றாங்க, ரெசிஸ்டர் போட்டு கம்மி பண்றாங்க, வோல்டேஜ் கம்மி பண்ணிட்டு இங்க வந்து ஒரு கெப்பாசிட்டர் போட்டிருக்காங்க இல்லையா, கெப்பாசிட்டர் வந்து ஏசியை வந்து ஃபில்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வோல்டேஜை ரெடியூஸ் பண்ணி டயோடு வழியா வந்து ஏசி வந்து டிசியா மாற்றி என்ன பண்றாங்க, ஒரு ப்ரொடெக்ஷன் டயோடு போட்டு அதுக்கப்புறம் வந்து இண்டிகேட்டர், அதாவது ஆப்டிக்கல் ஐசோலேட்டர்ல என்ன இருக்குன்னா ஒரு எல்இடி இருக்கும். இங்க இருந்து வந்து இங்க கரண்ட் வந்து பாஸ் ஆகாது, வெளிச்சம் லைட் வழியா தான் பாஸ் ஆகும். ஸோ அதனால அது ஆப்டிக்கல் ஐசோலேட் பண்ணிடுறாங்க. இங்க என்ன டேமேஜ் வந்தாலும் எவ்வளவு ஹை வோல்டேஜ் வந்தாலும் இந்த எல்இடி தான் போகுமே தவிர இந்த சிபியூக்குள்ள ஹை வோல்டேஜ் போகவே போகாது. அதுக்குனால தான் வந்து ஆப்டிக்கல் ஐசோலேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து எல்லா பிஎல்சிலையுமே வந்து இன்புட் எல்லாமே ஐசோலேட் தான் பண்ணியிருப்பாங்க, ஐசோலேட் பண்ணி தான் கொடுப்பாங்க சேஃப்டிக்காண்டி. ஸோ ஏசியா இருக்கிறப்ப இது 110 220 அதுக்கேற்ற மாதிரி இங்கே மாடியூல் வந்து அதை ரெடியூஸ் பண்ணி உள்ள கொடுக்கும். ஸோ இதே அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎல்சி வந்து 5 வோல்ட்டில் தான் ஒர்க் ஆகும் இல்லையா. அவுட்புட் வந்துச்சுன்னா ஒரு இண்டிகேட்டரை ஃபர்ஸ்ட் இண்டிகேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இதோட ரிவர்ஸ், இது வந்து என்ன பண்றாங்க, ஹை வோல்டேஜை லோ வோல்டேஜா மாற்றி ஐசோலேட் பண்ணி பிஎல்சி கொடுக்குறாங்க இல்லையா, இது அதோட ரிவர்ஸ். அப்படியே வந்து 5 வோல்ட் என்ன பண்ணுவாங்க, ஆப்டிக்கலா ஐசோலேட் பண்ணியிருப்பாங்க.
ஐசோலேஷன்ல இருந்து என்ன ஆகும்னா எலக்ட்ரானிக் சுவிட்ச் அதுல இருந்து அவுட்புட் என்ன லோடோ அதுக்கு கொண்டு போவாங்க. ஸோ அது வந்து பிசிக்கலா எப்படி இருக்கும்னா ஒரு ஆப்டோ கப்ளர்ல இருந்து எடுத்து ஏசி வோல்டேஜ் வரணும்னா நமக்கு வந்து ட்ரையாக் போட்டு எடுப்பாங்க, இல்லை தேரிஸ் போட்டு எடுப்பாங்க. அப்படி இல்லையா நம்ம வந்து வெளியில வந்து ஒரு ரிலே போட்டு ரிலே ஆப்ரேட் பண்ணி பண்ணலாம். ஒரு டிசி வோல்ட்டை ஏசி வோல்ட்டை எடுத்து ஒரு ரிலே ஆப்ரேட் பண்ணி அதுக்கப்புறமா கான்டாக்டர் வந்து ஆப்ரேட் பண்ணலாம். இப்படிதான் வந்து நமக்கு வந்து இன்புட்டும் அவுட்புட்டும் என்ன எப்படி இருக்கும்னா ஒரு சிக்னல்ல இருந்து நம்ம வந்து அவுட்புட்டா மாத்திடுவாங்க. ஸோ அது ரிலே லாஜிக்கா ரிலே அவுட்புட்டா இருக்கலாம், ட்ரையாக் அவுட்புட்டா இருக்கலாம், இல்லை டிரான்சிஸ்டர் அவுட்புட்டா இருக்கலாம். ஸோ நமக்கு ஏசி அப்ளிகேஷன்னா ரிலே போட்டுக்கிட்டா ஏசியோ டிசியோ எதுனாலும் அப்ளை பண்ணலாம். ட்ரையாக் அவுட்புட்டா வாங்கணும்னா என்ன பண்ண முடியும், ட்ரையாக் வந்து ஏசி தான் டிரைவ் பண்ணும் இல்லையா, ஏசி அவுட்புட்டுக்கு ட்ரையாக் எடுத்து பண்ணலாம், சாஃப்ட் ஸ்டார்டர் மாதிரி யூஸ் பண்ணலாம். டிரான்சிஸ்டர் வந்து டிசி அவுட்புட், டிசி அவுட்புட்டுக்கு ஃபாஸ்டா ஸ்விட்ச் பண்றதுக்கு டிரான்சிஸ்டர் அவுட்புட். ஸோ என்ன டைப் ஆஃப் அவுட்புட்டு, ரிலே அவுட்புட்டா, ட்ரையாக் அவுட்புட்டா, டிரான்சிஸ்டர் அவுட்புட்டா, நமக்கு என்ன வெளியில என்ன வேணும், என்ன பண்ண போறோமோ அதை பொறுத்து அவுட்புட்டை சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இன்புட். இதுல வந்து இன்புட்ல வந்து சிங்க், சோர்ஸ் ரெண்டு கான்செப்ட் இருக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து நாளைக்கு பார்க்கலாங்களா? ஸோ இன்னும் கொஞ்சம் இந்த மாடியூல்ஸ் பத்தி கொஞ்சம் நிறைய கான்செப்ட் இருக்கு. இதெல்லாம் பண்ணிட்டா